ஜீவா பேசுறாரு. இப்படிலாம் பேசிட்டு இருக்கோம்னா இன்னும் 20 வருஷம் கழிச்சு உயிரோடு இருப்போனா என்னன்னு தெரியல. அதுக்குள்ள வடவர் ஆதிக்கம் அதிகமாயிரும், என்னெல்லாம் கொன்றுவாங்க, அதனால தமிழர்களே விழித்துக் கொள்ளுங்கள் அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசுறாரு. இந்த முன்னாடி நேற்று முந்தா நாள் பீகாரில் வதந்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்க மேல இன்னைக்கு கேஸ்லாம் போட்டிருக்காங்க. பிஜேபியை சேர்ந்தவர்கள் சுயாதீன பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிட்ட ஒரு 4 பிரிவுகள்ல வழக்கு போட்டிருக்காங்க. இவங்க மேல எல்லாம் வழக்கு போட்டிருக்காங்கல்ல, அந்த வழக்கு நக்கீரன் மேலையும் ஜீவா மேலையும் போட வேண்டிய வழக்கும் கூட. 5ல இருந்து 15% அளவுக்கு நார்த் இந்தியன்ஸ் இங்க ஒரு ஓட் பேங்க் உருவாயிருக்கு. சீமான் அவர்கள் சொல்றதுக்கு ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கு, சரிங்களா? அவர் பிஜேபிக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பேக்கப்பா செயல்பட்டு இருக்காரு, ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு பேக்கப்பா செயல்படுறாரு. அதுக்கு உரிய பலன்களையும் அவர் அடைந்து கொண்டிருக்கிறார். ஆனா இப்ப ஓவியா தோழர் போன்றவர்களோ ஜீவா போன்றவர்களோ அல்லது இன்னும் இது போல நினைத்து கொண்டிருப்பவர்களோ கையில எந்த விதமான விவரங்களும் இல்லாம, எந்த விதமான அக்கறையும் நேர்மை உணர்ச்சியும் இல்லாம தான் இது போன்ற விவரங்களை எல்லாம் அவங்க பேசிட்டு இருக்காங்க. மத்திய அரசு, குறிப்பாக மோடி அரசு ஈஸ்ரமம் அப்படின்ற ஒரு கார்டு அதை வட மாநிலத்தவர்களுக்கு கொடுத்து, மோடி ஒரு ஐடி கார்டை கொடுத்து தமிழ்நாட்டுக்கு அனுப்புறாரு. அந்த ஐடி கார்டை வச்சு இங்க ரேஷன் கார்டு வாங்கலாம், இங்க ஓட்டர் ஐடி வாங்கலாம், எல்லாமே வாங்கலாம் அப்படின்னு ஜீவா சொல்றாரு. நக்கீரன் ஒரு பயங்கர புலனாய்வு செய்தியை போட்டது. அப்படி உடனே அதை அடிப்படையை வச்சுக்கிட்டு அடுத்த நாள் வீடியோ போட்டு அதுல எவ்வளவு பீதி ஊட்டி மனிதர்களை வன்முறையாளர்களா மாத்துறாங்கிறதுக்கு அதுல இருக்கிற பின்னூட்டங்கள் தான் சான்று. கீழே இருக்கிற ஒருத்தர் கமெண்ட், வட மாநில தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தக்கூடிய தமிழ் முதலாளியை வீதியில் இழுத்து போட்டு அடித்தே கொள்ள வேண்டும். ஜீவாவுடைய பாலிடிக்ஸ் அதுதானா? ஈஸ்ரம் அப்படிங்கிற ஒரு அட்டை ஒன்றிய அரசு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நலத்திட்டங்களை கொடுக்கறதுக்காக வழங்கக்கூடிய ஒரு சாதாரண அடையாள அட்டை. பெரியாரிஸ்டா அறியப்படுற பழைய பெரியாரிஸ்ட் ஓவியா அவங்க ஒரு காரணம் சொல்றாங்க, உழைப்பை வெறுக்க தமிழ் இளைஞர்கள் கற்றுக்கொண்டு விட்டார்கள், வேலையே செய்யல அப்படின்னு சொல்றதெல்லாம் அவங்களாம் சோம்பேறிகள் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு சாதி மேட்டுமைவாத பார்வை. அதை சீமான் பேசுறதுல எனக்கு வியப்பா இல்லை. ஆனால் தோழர் ஓவியா அவர்கள் பேசுவதில் எனக்கு வியப்பா இருக்கு. அவங்க எந்த தரவுகளை வச்சுக்கிட்டு இப்படி பேசுறாங்கன்னு தெரியல. இப்போ வடமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு தொழிலாளர்களுடைய வேலை வாய்ப்புகளை பறிக்கிறாங்களா இல்லையா? இல்லை. என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு வடமாநில தொழிலாளர்கள் வர்றாங்களோ அதே அளவுக்கு தமிழ்நாட்டிலிருந்து, அதை விட அதிகமாக தமிழ்நாட்டிலிருந்து தொழிலாளர்கள் வெளியேறாங்க. எங்க 17வது சுற்று NSS தேசிய மாதிரி ஆய்வு தரவுகளில் ஒரு 20,000 குடும்பங்களை ஆய்வுக்கு உட்படுத்தினதுலேருந்து நம்ம ஊர்லேருந்து 41 லட்சம் பேர் தமிழ்நாட்டிலிருந்து வெளியில போயிருக்காங்க. அதுல 20 லட்சம் பேர், 22 லட்சம் பேர் அயல் நாடுகளுக்கே போயிருக்காங்க. 19 லட்சம் பேர் வெளி மாநிலங்களில் வேலை செய்யறாங்க தமிழர்கள். சீமான் ஒன்று சொல்லிட்டாரா, நம்ம அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு குறுகிய பார்வையிலிருந்து இந்த பிரச்சனையை இடதுசாரிகளும் சரி புது பெரியாரிஸ்டுகளும் அணுகிறாங்க அப்படின்றதுதான் ஓவியா அவங்களுடைய ஒரு மையமான குற்றச்சாட்டா இருக்கு. எனக்கு ஓவியா தோழர் சீமான் அவ்வளவு அறிவுபூர்வமாக பேசுறாருன்னு நினைக்கிறதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சீமான் கிட்ட இருக்கிறது 2 சட்டம் தான், சரிங்களா? அவர் கேட்டீங்கன்னா வச்சுக்கீங்களேன், அவர் பேசுறதெல்லாம் நீங்க எந்த கேள்வியுமே எழுப்பாம நீங்க கேட்டீங்கன்னா வச்சுக்கீங்களேன், நீ தம்பி உனக்கு தாண்டா எல்லாம் தெரியும், நீ என்ன மாதிரி ஒரு புத்திசாலிடா சொல்லுவாரு. ஏதாவது கேள்வி கேட்டுட்டீங்கன்னா வச்சுக்கீங்களேன், நீ பைத்தியக்காரன், உனக்கு என்ன தெரியுது? இல்ல, இந்த அனுபவம் எனக்கே இருக்குது. அதுதான் அவருடைய சட்டம். இதுல என்ன ஒரு அறிவுபூர்வமா பேசுறப்ப ஜீவா டெக்னிக்கலா ஒரு பாயிண்ட், பாவப்பட்ட தொழிலாளிகள் அப்படின்னு அவங்கள பாக்குறாங்க, பாட்டாளி வர்க்கம்னு அவங்கள பாக்குறாங்க. அவங்க முதல்ல அப்படி பார்க்க கூடாது, அவங்கெல்லாம் உதிரி பாட்டாளிகள், இவங்கெல்லாம் லும்பன்ஸ். என்னுடைய தாய் இதே கல்வி அறிவு இல்லாம இதே கூலி வேலைக்கு போய்கிட்டு இப்படிதான் இருந்தாங்க. என்ன சுத்த பத்தம் நீங்க எதை சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற எல்லா ஜனங்களும் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க. நீங்க இன்னைக்கு வந்தடைஞ்சிருக்கிற இந்த வசதி வாய்ப்புகள் இருக்குல்ல, இது உங்களை முந்தின தலைமுறைக்கு இல்லை உங்க தாத்தா பாட்டிக்கு இருந்துதான் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க. அப்புறமேல நீங்க திரும்ப பேசுங்க சுத்தம் நாகரீகம் இதெல்லாம் பேசி பாருங்க. ரூட்ஸ் தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் திறனாய்வாளர் தோழர் தமிழ் காமராசன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கங்க. தோழர், முதல் கேள்வியாக ஒரு 2-3 நாளாகவே பரபரப்பாக பேசப்படுற விஷயம் வடமாநில தொழிலாளர்கள் பிரச்சனை. குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்தியில் பேசியதால் ஒரு 12 வடமாநில தொழிலாளர்களை கழுத்தை அறுத்து கொன்று விட்டார்கள் அப்படின்னு பாஜகவின் முன்னாள் எம்பி ஒரு ட்வீட் போடுறாரு. பிரமோத் உம்ராவ் அப்படின்ற ஒரு எம்பி ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. பாஜகவோட ஸ்போக்ஸ் பர்சன் ஆமாம் அப்படி நடந்துச்சு அப்படின்னு அவரும் போடுறாரு. இன்னும் ஒரு படி மேலே போய் பீகாரினுடைய சட்டப்பேரவைக்குள் பாஜக எம்எல்ஏக்கள் தமிழ்நாட்டில் பீகார் தொழிலாளர்கள் தாக்கப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு பிரச்சனையை மிக பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகிறாங்க. தமிழ்நாட்டு டிஜிபி அப்படி ஒன்று நடக்கலை, இது ஃபால்ஸ் இன்சிடெண்ட் அப்படின்னு
மறுக்கிறாரு. இது ஆனால் ஒரு பெரிய இந்திய பிரச்சனையாக இன்றைக்கு இது மாற்றப்படுகிறது, இல்லை மாறிட்டு இருக்குது. இந்த பிரச்சனை குறித்து உங்களுடைய கருத்து என்ன? பிஜேபி வந்து தொடர்ச்சியாக வந்து பீதி ஊட்டும் ஒரு அரசியலை தான் செஞ்சிட்டு இருந்தது. அது வந்து முஸ்லீம்கள் வந்து பெருகிட்டு வர்றாங்க, இந்துக்களே நீங்கள் அழிஞ்சு போயிருவீங்க, அதனால் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த அரசியல் பேச்சுக்கள்லாம் ஏறக்குறைய முடிவுக்கு வந்துட்டது போல இருக்குது. ஏன்னா வந்து இந்த பீகார்லேயும் சரி, மற்ற இடங்கள்லையும் சரி, ராஜஸ்தான், மகாராஷ்டிரம் இப்படின்னு பல இடங்களில், மேற்கு வங்காளம், பல இடங்களில் வந்து பிஜேபி அந்த மாநில மக்களுக்கு சுத்தமாக எதிராக இருக்கிற கட்சி அப்படிங்கிறது அம்பலப்பட்டு போயிட்டு, அதனால் அவங்களுக்கு இருக்கிற ஒரு வந்து இன்னொரு உத்தி தான் வந்து தமிழ்நாட்டில் பீகாரிகளை தாக்குகிறார்கள். அதுவும் ரொம்ப முக்கியமாக சொல்லப்போனால் இந்தி, அதுவும் குறிப்பாக இந்தி பேசுனதுனால வந்து தாக்கப்படுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த மாதத்தில், போன மாதத்தில் பீகாரில் இருந்த அந்த பீகாரும் அந்த பகுதியை ஒட்டி இருக்கிற, அந்த மாநிலங்களை ஒட்டி இருக்கக்கூடிய பீகாருக்குள்ளார இந்தி பேசுகிறவங்க மைனாரிட்டி, சரிங்களா? பீகாரில் இந்தி பேசுபவர்கள் பெரும்பான்மை அல்ல, இந்தி பேசாதவர்கள் தான் பெரும்பான்மையானவர்கள். அந்த மைதிலி மொழி, அவதி மொழி, மற்ற மொழிகளை பேசுபவர்கள்லாம் தங்களை ஒரு மொழி குழுமமாக அங்கீகரிக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து அவங்கக்கிட்ட இந்தி உணர்வை வந்து கட்டி எழுப்புறதுக்கும் ஒரு பீதி ஊற்ற அரசியலின் மூலமாக தங்கள் வந்து அரசியல் ஆதாயம் அடைவதற்கும் தான் இப்படியான ஒரு பேச்சை வந்து அவங்க தொடங்கியிருக்காங்களோ அப்படின்னு தோணுது. ஆனால் இப்படி ஒரு விஷயம் இங்கே நடக்கலை, அது முழுதான பொய் அப்படின்ற விஷயம் வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியுது, எல்லாரும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே, இப்போ சீமான் ஈரோடு இடைத்தேர்தல் வந்து நடக்குது, அதில் பேசுகிறாரு, வர்றான் இங்கே வந்து அடுப்பகங்கள், வெதுப்பகங்கள் எல்லா இடத்துலையும் வந்து வேலையை வந்து பிடிச்சிக்கிட்டான். வெதுப்பகங்களில் அப்படி ஒரு வீடியோ கூட நானும் பார்த்தேன், அதில் வந்து பிஸ்கட் மேலே எச்சு துப்புறான், கால் வைக்கிறான்னு. எங்கேயோ ஒரு இடத்துல அங்கே நடந்திருக்கலாம். ஆனால் இப்படித்தான் வடமாநில தொழிலாளர்கள் வந்து செய்கிறாங்க. அதனால் நான் ஆட்சிக்கு வந்தேன்னா கஞ்சா கேஸு, கஞ்சாவை கொண்டு வா வைய ஆளை பிடி, கற்பழிச்சிட்டான்னு பிடி, ரேப் கேஸு, இப்படி எல்லா கேஸையும் போட்டு வடக்கண்களை பச்சை மட்டையால் அடித்து நான் ஊருக்கே துரத்துவேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? பிஜேபி அங்கே என்ன ஒரு பீதி ஊட்டும் அரசியலை செய்யுதோ அதே அரசியலை தான் இங்கே தமிழ்நாட்டில் வந்து சீமான் செஞ்சிட்டு இருக்காரு. இது சீமான் செய்கிறதுனால அவருக்கு உடனடியான லாபம் இருக்கோ இல்லையோ, ஏன்னா உடனடியாக ஒன்றும் பெருசாக ஓட்டலாம் கூட வாங்கலை. ஆனால் இது வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கான ஒரு பேக்கப் மெட்டீரியலாக அவர் வந்து செயல்படுறாரு. அவங்கள வந்து பின் தாங்கி பிடிக்கிற, இப்போ தமிழ்நாட்டில் யாருங்க அப்படி பேசுறது அப்படின்னா உடனே அண்ணன் சீமான் அண்ணனோட வீடியோ எடுத்து காட்டுவாங்க அவங்க, சரிங்களா? இதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் பேசுங்க, அது எங்களுக்கு ஒரு மெட்டீரியல், இங்கே ஓட்டு கிடைக்குதா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை, எங்களுக்கு பீகார், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் போன்ற பகுதிகளில் இதை வச்சு நாங்கள் ஓட்டு வாங்குவோம், அதுக்காக நீங்கள் பேசுங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், ஏறக்குறைய இன்னைக்கு மேற்கு வங்காளத்தில், பீகாரில் வந்து சத்தீஸ்கர், மற்ற மாநிலங்களில், இந்த ஒன்று உத்தரப்பிரதேசம் தவிர மற்ற மாநிலங்களில் இருக்கிற பிஜேபி அல்லாத அரசியல் தலைவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு கூட்டணியை வந்து கட்டி எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தேர்தலில் கண்டிப்பாக தோற்கடித்தே தீர வேண்டும், அதுக்கு நமக்கு வாழ்வா சாவாங்கிற பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கும் பொழுது தான், அதுவும் தேஜஸ்வி யாதவ் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளில் கலந்துக்கிட்டு வட இந்திய மாநில தலைவர்கள் எல்லாரும் வந்து ஒற்றை குரலில் நாங்கள் பிஜேபி எதிர்க்கணும், நம்ம ஒற்றுமையாக இருக்கணும்னு பேசக்கூடிய ஒரு தருணத்தில் தான் இப்படியான பிரச்சனையை வந்து பீகாரில் கிளப்புறாங்க. அதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய இடைத்தேர்தலில் தான் அண்ணன் சீமான் அண்ணன்கள் இப்படி வந்து பயங்கரமான ஒரு பீதி ஊட்டும் அரசியலை செய்கிறாரு. அது அப்பட்டமாக ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட பாணி. இந்த வந்து எச்சு துப்புறாங்க, இது பண்ணுறாங்க, உங்களுக்கு எதிராக சதி பண்ணுறாங்க, இது எல்லாமே பங்களாதேசிகள் வந்துட்டாங்க. பங்களாதேசின்னா முஸ்லீம்கள்னு அர்த்தம் அவங்க மொழியில், முஸ்லீம்கள் வந்துட்டாங்க, அதனால் இங்கே எல்லாரும் வந்து நம்முடைய மாநிலத்தை ஆக்கிரமிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சுத்தமான, ஏன்னா அவர் 2 கோடி பேர் அப்படின்னு சொல்கிறார். 2 கோடி பேருக்கு எதை ஆதாரமாக வச்சுட்டு சொல்கிறாரு? அவர்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருந்தால் தயவு செஞ்சு தமிழ்நாட்டு மக்கள் முன்னாடி வைக்கட்டுமே. இல்லை, இப்போ நீங்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் பாணி அப்படின்னு சீமானுடைய பேச்சை குற்றம் சாட்டுறீங்க. ஆனால் சீமான் வைக்கிற விஷயங்களில் உண்மையே இல்லையா, அதில் நியாயமே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இப்போ வடமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டு தொழிலாளர்களுடைய வேலை வாய்ப்புகளை பறிக்கிறாங்களா இல்லையா? இல்லை, என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து வடமாநில தொழிலாளர்கள் வர்றாங்களோ அதே அளவுக்கு தமிழ்நாட்டிலிருந்து, அதை விட அதிகமாக தமிழ்நாட்டிலிருந்து தொழிலாளர்கள் வெளியேறாங்க. ஒரு கணக்கு சொல்ல போனால், ஒரு நம்ம ஆட்கள் வெளில போகிறாங்க. ஆமாம், என்ன இதுன்னு சொன்னால்,
இந்த இப்போ வந்து ஏன்னா இந்த 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வந்து ஒன்றிய அரசினுடைய தொழிலாளர் வேலைவாய்ப்பு அமைச்சகம் கொடுத்துருக்கக்கூடிய புள்ளிவிவர கணக்கு 34,87,974 பேர் இங்கே இருக்கிறதா வந்து அவங்க ஒரு புள்ளிவிவர கணக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே 17வது சுற்று என்எஸ்எஸ் தேசிய மாதிரி ஆய்வு தரவுகளில் ஒரு 20,000 குடும்பங்களை ஆய்வுக்கு உட்படுத்தினதுலேருந்து நம்ம ஊர்லேருந்து 41 லட்சம் பேர் தமிழ்நாட்டிலேருந்து வெளியில் போயிருக்காங்க. அதில் வந்து 20 லட்சம் பேர் 22 லட்சம் பேர் அயல்நாடுகளுக்கே போயிருக்காங்க. 19 லட்சம் பேர் வந்து வெளி மாநிலங்களில் வேலை செய்கிறாங்க தமிழர்கள். சரிங்களா? ஏன் தமிழ்நாட்டிலேருந்து வெளியில் போகிறாங்க, வெளியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது பாருங்க. இல்லை, அதுக்கு தான் வந்து இப்போ சீமான் தரப்பை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, இப்போ பெரியாரிஸ்டாக அறியப்படுற பழைய பெரியாரிஸ்ட் ஓவியா அவங்க ஒரு காரணம் சொல்கிறாங்க. உழைப்பை வெறுக்க தமிழர்கள் வந்து தமிழ் இளைஞர்கள் கற்றுக்கொண்டு விட்டார்கள். அதனால தான் வந்து அவங்க உழைக்க, அது இல்லாமல் உடல் உழைப்பை செலுத்துவதை கேவலமாக நினைக்கிறாங்க அப்படின்றாங்க. இன்னொரு புறம் இங்கே உழைக்கிறத கேவலமாக நினைக்கிறவங்க அரபு நாடுகளுக்கோ இல்லை மற்ற வெளிநாடுகளுக்கு போய் மாடு மாதிரி வேலை செய்கிறாங்க அப்படின்ற கருத்து. இந்த மாதிரி பேசுறதுலேயே அவங்க முரண்படுறாங்க. அவங்க வெளிநாடுகளுக்கு போய் மாடு மாதிரி உழைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் இங்கே ஏதோ உழைக்கிறதுக்கு தயங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. பிரச்சனை என்னென்னா இங்கே அந்த மாதிரி அந்த அளவுக்கு அங்கே போய் வேலை செஞ்சால் கிடைக்கிற கூலி தமிழ்நாட்டில் கிடைக்கல. சரிங்களா? ஒன்று, இப்போ வெளிநாடுகளுக்கு கணிசமான போயிருக்கிற தமிழர்கள் வந்து யாருன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் அவங்க ஒரு பிஇ முடிச்சுட்டு போகிறவங்களா இருக்காங்க. ஒரு டிகிரி வாங்கிக்கிட்டு கையில் வாங்கிக்கிட்டு வெளியிடங்களுக்கு போய் ஒரு சின்ன இன்ஜினியர்ஸ் அல்லது வந்து ஒரு ஹோட்டல்ஸில் பில் போடுறவங்கள இல்லை மால்ஸில் வந்து வேலை செய்கிறவங்கள பசிபிக் ஆசியன் நாடுகளில் பல்வேறு இடங்களில் ஒரு சின்ன கல்வி அறிவோடு போனால் தான் அங்கே வேலை செய்ய முடியும். சரிங்களா? அதே மாதிரி கல்ப்ஸில் வந்து ஆயில் எண்ணெய் நிறுவனங்களில் தொடர்ச்சியாக கல்ப்ஸ்லேயும் ஆப்பிரிக்க நாடுகள்லேயும் வேலை செய்கிறவங்க உண்டு. நிறைய இளைஞர்களை நீங்களே கூட பார்த்துருக்க முடியும். நம்ம ஒரு இளைஞர்கள் அவங்கெல்லாம் ஒரு குறைந்தபட்ச கல்வி அறிவை பெற்று அதன் மூலமாக இன்னும் அதிக கூலியை சம்பாதிப்பதற்காக அதை நோக்கி போயிருக்கிறாங்க. இப்படி தான் கிராமப்புறங்கள்லேருந்து, அதாவது நம்ம ஊரில் சாதி அடிமைத்தனங்கள் இருந்தது பாருங்க. எதுவுமே படிக்க முடியாமல் வசதி இல்லாமல் இருந்தவங்க ஒரு இந்த தலைமுறை 90களுக்கு அப்புறம் இல்லை 80களுக்கு அப்புறம் ஒரு தலைமுறை அவங்க அப்பா அம்மா வந்து ஸ்கூல் 8வது வரைக்கும் படிச்சிருப்பாங்க. அவங்க பிள்ளைங்க வந்து காலேஜ் வரைக்கும் போய் படிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் படிச்சுட்டு அவங்க அப்பா அம்மா வேணா இந்த ஊர்லேயே வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கலாம். அவங்க இன்னும் அதிகமான கூலிகளை எதிர்பார்த்து வெளிநாடுகளுக்கு போயிருக்காங்க. படிச்சுட்டு இங்கே தான் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இங்கே வந்து என்ன பண்ண போகிறாங்க, ஒரு சின்ன வீடு கட்ட போகிறாங்க, சொந்தமாக நிலத்தை வாங்கி ஒரு நல்ல வீட்டை கட்டி குடியிருக்க போகிறாங்க. அதுக்கு தான் அவங்க போயிருக்காங்களே. இவங்க சொல்கிற மாதிரி வேலையே செய்யலை, இது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அவங்களாம் சோம்பேறிகள் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு சாதி மேட்டுமைவாத பார்வை. அதை வந்து சீமான் பேசுகிறதுல எனக்கு வியப்பாக இல்லை, ஆனால் தோழர் ஓவியா அவர்கள் பேசுவதில் எனக்கு வியப்பாக இருக்குது. அவங்க எந்த தரவுகளை வச்சுக்கிட்டு இப்படி பேசுகிறாங்கன்னு தெரில. ஓகே, இப்போ டேட்டா வந்து இல்லாமலே தான் இவங்க எல்லாரும் வடமாநில தொழிலாளர்கள் பற்றி பேசுகிறாங்களா? இப்போ ஒரு கேள்வி, இப்போ ஜீவா வந்து சொல்கிறாரு அவருடைய பேட்டியில், சீமான் 2 கோடி பேர் வந்துட்டாங்கன்றாரு. கோயம்புத்தூரில் பாஜக ஜெயித்ததற்கு காரணமே, வானதி சீனிவாசன் ஜெயித்ததுக்கு காரணம் வடமாநிலத்தை சார்ந்தவர்கள் தான், இந்திக்காரர்கள் தான். முன்ன வந்து இந்தியை திணித்தார்கள், இப்போ இந்திக்காரர்களை திணித்தார்கள் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் ஜீவா வந்து சொல்கிறாரு 5-15% அளவுக்கு நார்த் இந்தியன்ஸ் இங்கே ஒரு ஓட் பேங்க் வந்து உருவாயிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இப்போ இவங்க வந்து எந்த புள்ளி விவரமே இல்லாமல் தான் இதை சொல்கிறாங்களா? எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து வட மாநில தொழிலாளர்கள் ஓட்டு போடுறாங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அது வந்து பொய்யான வாதம், போலியான வாதம். ஏன்னு சொன்னால் நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டா படி வந்து என்ன ஆகுதுன்னா 18 வயதுலேருந்து 35 வயதுக்கு உள்ளே இருக்கிறவங்க தான் சீசனல் மைக்ரண்ட்ஸாக இருக்கிறாங்க. அவங்க வந்து சீசனல் மைக்ரண்ட்ஸ், குறிப்பிட்ட காலத்தில் இடம்பெயர்ந்து வந்து இங்கே வேலை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு ஊருக்கு திரும்பி போகிறவங்க. நீங்களே உங்கள் கண்கூட பார்த்துருப்பீங்க, எங்கேயுமே 50 வயசு 60 வயசை சேர்ந்த எந்த வடமாநில தொழிலாளர்களையும் நீங்கள் கண்ணில் பார்த்துருக்க மாட்டீங்க. இவங்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல, எங்கே பார்த்தாலும் வடமாநில தொழிலாளர்கள் எங்கே பார்த்து, நீங்கள் கூட உங்கள் கண்ணில் பார்த்துருப்பீங்க. சரி, அவங்க எத்தனை வயசை சேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க? சரிங்களா? அதுவும் இல்லாமல் பெரும்பாலான பேர் ஆண்கள் தான் இருப்பாங்க. ஒரு சில பேர் தான் குடும்பத்தோடு வர்றாங்க. சரிங்களா? இந்த மைக்ரண்ட் லேபர்ஸ் மற்றபடி பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்க்காக அல்லது பொதுத்துறை நிறுவனங்களில் வங்கித்துறையில் வேலை செய்கிறதுக்கு அல்லது கார்ப்பரேட் நிறுவனங்களில் வேலை செய்கிறதுக்காக வர்றாங்கல்ல, அவங்க வேறொரு பிரிவினர். இவங்க அல்ல. அவங்க இந்த பிரிவை சேர்ந்தவர்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்கள் வந்து பெரும்பாலும் இந்த மைக்ரண்ட் லேபர்ஸ் வந்து சத்தீஸ்கர், ஒரிசா, அஸ்ஸாம், மேற்கு வங்கம் பகுதிகளை சேர்ந்தவங்க. சரிங்க, பீகார் பகுதிகளை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு பெரும்பகுதியினருக்கு ஹிந்தி தெரியாது.
நமக்கு எப்படி இங்கிலீஷை வந்து ஓரளவுக்கு ஒப்பேத்தி பேசிக்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி தான் இந்தியை வந்து அவங்க ஓரளவுக்கு ஒப்பேத்தி சும்மா வந்து உங்களுக்கு ஹிந்தி தெரியும்னா அவன் ஹிந்தியில் எங்கே போகிறது, இந்த பஸ் அங்கே போகுமான்னு கேட்குறான். அவனுக்கே முதல்ல ஹிந்தி தெரியாதுங்கிறது தான் பிரச்சனை. ஓகே, ஆனால் அவங்கள இந்திக்காரர்கள்னால இங்கே வந்து அடையாளப்படுத்துகிறாங்க. இப்போ சாமானிய மக்கள் சொல்கிறதுல பிரச்சனை இல்லை, விவரம் அறிந்த அரசியல்வாதிகள் பத்திரிகையாளர்கள் இப்படி தானே சொல்கிறாங்க. இப்போ சீமான் அவர்கள் சொல்கிறதுக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்குது, சரிங்களா. அவர் வந்து பிஜேபிக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பேக்கப்பாக செயல்பட்டுருக்காரு, ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு பேக்கப்பாக செயல்படுறாரு. அதுக்கு உரிய பலன்களையும் அவர் அடைந்து கொண்டிருக்கிறார் வந்துட்டு. ஆனால் இப்போ ஓவியா தோழர் போன்றவர்களோ ஜீவா போன்றவர்களோ அல்லது இன்னும் இது போல நினைத்து கொண்டிருப்பவர்களோ கையில் எந்த விதமான விவரங்களும் இல்லாமல் எந்த விதமான அக்கறையும் நேர்மை உணர்ச்சியும் இல்லாமல் தான் இது போன்ற விவரங்களை எல்லாம் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஓட்டே இப்போ வந்து இங்கே இல்லை, நீங்கள் இங்கே வந்து ஓட்டு போடுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இங்கே ஸ்டடீஸ் இல்லை, சரிங்களா. ஆனால் ராஜஸ்தானில் இதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் உண்டு, சரிங்களா. தொழிற்சாலை பகுதிகள் மிகுதியாக இருக்கக்கூடிய நகரங்கள் உண்டு. அங்கே போய் குடியேறி இருக்கிற அதே வடகிழக்கு மாநிலங்களை சேர்ந்த தொழிலாளர்கள் எவ்வளோ பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்க தேர்தலில் ஓட்டு போடுறாங்களா இல்லையாங்கிற கேஸ் ஸ்டடீஸ் உண்டு, முழுக்கவே கேஸ் ஸ்டடீஸ் உண்டு. அந்த கேஸ் ஸ்டடீஸ்லேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா அவங்க அந்த பகுதிகளில் ஓட்டே போகிறதில்ல பிரச்சனை. அவங்க 18 வயசில் ஊர்லேருந்து கிளம்பி வந்துடுறாங்க, ஒரு 10 வருஷம் 5 வருஷம் வேலை செய்கிறாங்க. அவங்க இந்த தேர்தலுக்காக வேண்டி மாதம் 10,000 ரூபா வந்து இது பண்ணுறவன் 20,000 ரூபா செலவு பண்ணி அங்கே ஒரு எலெக்ஷன் ஐடி கார்டு வாங்கி இல்லை இங்கே ஒரு எலெக்ஷன் ஐடி கார்டு வாங்கி இது பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறதுலாம் டூ மச்சானது. எலெக்ஷன் ஐடி கார்டு வாங்கணும்னா அதுக்கு பேசிக்கான நாம்ஸ் இருக்குது, இருப்பிடச் சான்றிதழ் வேணும், மற்றது வேணும், அது இருந்தால் தான் வாங்க முடியும். இவங்கக்கிட்ட உண்மையாலும் டேட்டா இருந்ததுன்னா இப்போ வந்து இல்லை, அதான் இப்போ இந்த இடம் கரெக்டான ஒரு இடத்துக்கு வந்துருக்குது. இந்த இடத்துல தான் வந்து மத்திய அரசு குறிப்பாக மோடி அரசு வந்து ஈஸ்ரமம் அப்படின்ற ஒரு கார்டு அதை வந்து வட மாநிலத்தவர்களுக்கு வந்து கொடுத்து மோடி ஒரு ஐடி கார்டை கொடுத்து தமிழ்நாட்டுக்கு அனுப்புகிறாரு. அந்த ஐடி கார்டை வச்சு இங்கே ரேஷன் கார்டு வாங்கலாம், இங்கே ஓட்டர் ஐடி வாங்கலாம், எல்லாமே வந்து வாங்கலாம் அப்படின்னு ஜீவா சொல்கிறாரு. இந்த முன்னாடி நேற்று முந்தா நாள் பீகாரில் வந்து வதந்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்க மேலே இன்னைக்கு கேஸ்லாம் போட்டிருக்காங்க. பிஜேபியை சேர்ந்தவர்கள் சுயாதீன பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிட்ட ஒரு 4 பிரிவுகளில் இவங்க மேலெல்லாம் வழக்கு போட்டிருக்காங்கல்ல. அந்த வழக்கு வந்து நக்கீரன் மேலேயும் ஜீவா மேலேயும் போட வேண்டிய வழக்கும் கூட. ஏன்னு சொன்னால் ஈஸ்ரம் அப்படிங்கிற ஒரு அட்டை வந்து ஒன்றிய அரசு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நலத்திட்டங்களை கொடுக்கறதுக்காக வழங்கக்கூடிய ஒரு சாதாரண அடையாள அட்டை. எப்படி நம்ம மாநில அரசும் அதே மாதிரியான அடையாள அட்டைகள் வழங்குது, விவசாயிகளுக்கு அடையாள அட்டைகள் இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டத்துக்கும் தனித்தனியாக பயனாளிகளை அடையாளம் காணுவதற்காக அடையாள அட்டைகள் இருக்குல்ல, அதே மாதிரியான ஒரு அடையாள அட்டை. ஒருத்தர் போய் தன்னுடைய பேரை அமைப்பு சாரா தொழிலாளர் அப்படின்னு அதில் பதிவு செஞ்சுக்கிட்டு 20 ரூபா பணம் கட்டினா அவர் வீட்டுக்கு தேடி கார்டு வரும், சரிங்களா. இது இப்படி ஒரு பொய் சொன்ன வந்து இன்னைக்கு வந்து அது வந்து வட மாநிலத்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த கார்டு, தமிழருக்கு கிடையாது அப்படின்னு ஜீவா சொல்றாரு. ஜீவா தான் இப்போ உண்மையை சொல்லணும். வந்து எனக்கு இன்னைக்கு நீங்க போய் ஒன்றிய அரசனுடைய அந்த ஈசம் நானும் பார்த்தேன், பார்த்துட்டேன். அது ஜீவா டுடேல மட்டும்தான் அப்படி இருக்குது. மத்திய அரசாங்கம் ஒன்று வந்து அதுக்கு முந்தின நாள் வந்து நக்கீரன் ஒரு பயங்கர புலனாய்வு செய்தியை போட்டுது. அப்படி உடனே அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு அடுத்த நாள் வீடியோ போட்டு அதில் வந்து 70,000 பேர் 80,000 பேர் பார்த்துருக்காங்க. கீழே போய் பார்த்தா வந்துச்சுங்களே எவ்வளோ வன்முறையை எவ்வளோ பீதி ஊட்டி மனிதர்களை வன்முறையாளர்களாக மாற்றுறாங்கிறதுக்கு அதில் இருக்கிற பின்னூட்டங்கள் தான் சான்று. கீழே இருக்கிற ஒருத்தர் வந்து இந்த வட மாநில தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தக்கூடிய தமிழ் முதலாளியை வீதியில் இழுத்து போட்டு அடித்தே கொள்ள வேண்டும். ஜீவாவுடைய பாலிடிக்ஸ் அதுதானா? இதுதான் உங்க பார்வையாளர்களுக்கு நீங்க கற்பிக்கல. எனக்கு என்னன்னா இந்த ஈஸ்ரமம் கார்டு ஒரு பேசிக்கான விஷயம் பச்சையா போய் சொல்றாரு. இந்த கார்டு வந்து வட மாநில தொழிலாளர்களுக்கு மட்டும்தான், தமிழர்களுக்கு இது உங்களுக்கெல்லாம் கிடையாது தமிழர்களே அப்படின்னு தூண்டி விடுறாரு. இது வந்து பீதி ஊட்டுறது, போலி செய்திகளை வதந்திகளை பரப்பி பீதி ஊட்டுற ஒரு பாணி. இந்த பாணியை வந்து ஜீவா போன்றவர்களும் செய்யறது தான் ரொம்ப மோசமானதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து சீமான் சொன்னால் கூட பல பேர் சிரிச்சுக்கிட்டு தான் போகிறாங்க. ஏன்னா அவர் உண்மை எதை சொல்கிறாரு பொய் எதை சொல்கிறாருன்னு அவருக்கே தெரியாது, மற்றவங்களுக்கும் தெரியாது. அவர் பேசுகிறதெல்லாம் முக்கால்வாசி பொய் மட்டும்தான். ஆனால் இவங்க போன்றவர்கள் பெரியாரிஸ்டுகள் நாங்கள் தான் உண்மையை சொல்கிறோம், தமிழர்களே நீங்கள் விழிப்படைங்க, உங்களுக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு. ஜீவாவுக்கு நான் ஒரு டேட்டா கூட சொல்லணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டிற்குள் இன்னைக்கு இந்த 3 10 கணக்கு தான் இருக்குது. 2021 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கல. அதுக்கு ஜீவாவுக்கு தெரியுமா என்னமான்னு தெரியல, சரிங்களா.
தள்ளியும் வச்சிருக்காங்க. 24க்கு பிறகு தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும். அப்படி மிகப்பெரிய ஒரே ஒரு டேட்டா விவரம் வந்து இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரே உருப்படியான டேட்டா வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு மட்டும்தான். அதையே பிஜேபி என்ன சொல்லியிருக்குன்னா, அப்படிலாம் ஒன்றும் சட்டம் சொல்லலையே, 10 வருஷத்துக்கு ஒருக்கா நடத்தணும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டிருக்காங்க. ஆனால் 3-10 ஆண்டுகளில் நமக்கு தெரிஞ்சிருக்கிறது என்னன்னா, அப்படியே பூமாகி பல மடங்கள்லாம் அதிகரிக்கலை. என்ன நடந்திருக்குன்னா, தமிழ்நாட்டுக்குள்ளார வரக்கூடிய தொழிலாளர்கள் 8,42,000 பேர். எந்த ஆண்டு? 91ஆம் ஆண்டு. 91. தமிழ்நாட்டிலிருந்து வெளியில போகக்கூடியவங்க 14,04,000 பேர். நமக்கு டெபிசிட் வந்து 5,61,000 பேர். சரிங்களா? அதே மாதிரி 2001ஆம் ஆண்டு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடியவங்க 7,27,000 பேர். வெளியேறவங்க 16,68,000 பேர். இந்த ஆண்டு வந்து ரொம்ப கூட இருக்கு. நமக்கு டெபிசிட் 9,41,000 பேர் நமக்கு தேவைப்படுறாங்க, உழைப்பாளிகள். சரிங்களா? வந்த பிறகும் இந்த வடகிழக்கு மாநில அயல் மாநில தொழிலாளர், நமக்கு வடகிழக்கு மாநிலம் மட்டும் நமக்கு வந்து அண்மையில் இருக்கிற ஆந்திரா தெலுங்கானா பகுதிகளிலிருந்தும் ஒரு கணிசமான பேர் சென்னையை நோக்கிலாம் வர்றாங்க. எந்த நகரம் அருகாமையில் இருக்கோ அந்த மாதிரி நகரங்கள். 2011ஆம் ஆண்டு 14,50,000 பேர் உள்ள வந்திருக்காங்க. அதே போல தமிழ்நாட்டு தொழிலாளர்கள் 19,85,000 பேர் இங்கிருந்து வெளியில போயிருக்காங்க. சரிங்களா? இதுதான் இருக்கிற டேட்டா. மற்றபடிக்கு வந்து பற்றாக்குறை எவ்வளோ? அதுலயும் வந்து 3,34,000 பேர் வந்து பற்றாக்குறை. இன்னும் இது வந்தது போக இன்னும் தேவைப்படுறாங்க. ஆமா, இப்படிதான் பற்றாக்குறையா தான் கடந்த 30 ஆண்டுகள் வந்து தமிழ்நாட்டில் உடல் உழைப்பாளர்கள் பற்றாக்குறையா தான் இருக்கு. இருந்தாலும் கூலி விகிதம் வந்து இப்போ விஜயபாஸ்கர் சார் வந்து ஒரு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ திட்டக்குழுவில் இருக்காங்க. அவங்க ஒரு ஆராய்ச்சி வந்து தமிழ்நாட்டினுடைய வேலைவாய்ப்பு வருவாய் விகிதம் இதை பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அவங்க தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்த ரிப்போர்ட் தான். அவங்க இது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கூட கொடுக்கும்போது கூட கூலி விகிதம் வந்து தொடக்கத்தில் என்னாச்சுன்னா 90களுக்கு அப்புறம் வந்து அதிகரிச்சது. கிராமப்புறங்களில் விவசாய வேலைகளை விட மற்ற வேலைகளுக்கு கூலி அதிகமாக இருந்தது. கொஞ்சம் அதனால் வந்து இப்போ தேசிய வேலைவாய்ப்பு திட்டம் இதன் மூலம்லாம் வந்ததுனால கொஞ்சம் கூலி விகிதம் அதிகரிச்சது. ஆனால் அது அதுக்கப்புறம் ஒரு அளவில் தேங்கி போயிட்டு அதுக்கு மேலே போகலை. இதுதான் பிரச்சனை. அதனால தான் நம்ம இந்த சமூக மாற்றங்கள் இருக்குது பாருங்கள், நடந்திருக்கிற சமூக மாற்றங்களில் நம்முடைய லேபர்ஸ் வந்து கில்டு லேபர்ஸா செமி கில்டு லேபர்ஸாக தான் இருக்கும். பெரும் பகுதியானவர் அப்படி தான் இருக்கும். அதனால தான் வந்து அதிக கூலிகளை தேடி நம்ம வெளியில் போகிறோம். ஏன் இந்த பகுதிகளிலிருந்து இங்கே வர்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. இங்கே என்ன நடந்திருக்குன்னா, இங்கே இன்னும் அந்த பகுதிகளில் இன்னும் மோசமான கொத்தடிமைத்தனங்கள் நிலவுது. அதிலிருந்து ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டதுனால அவங்க அந்த பகுதிகளிலிருந்து இது வந்து அவங்களுக்கு பெரிய கூலியா, இது வந்து பெரிய கூலியா தெரியுது. இதை வந்து தலைகீழா சொல்றாங்க. எப்பயுமே அவன் வந்துட்டதுனால அங்கே கூலி கீழே போயிட்டு அப்படின்னுலாம் இல்லை. இந்த இதுலாம் வந்து சுதாகர் கோபிலாம் ஒரு வீடியோ, அதெல்லாம் ரொம்ப உண்மையாலுமே மோசமா அபத்தமா, என்ன சொல்ல போனால் நம்மளை நாமளே காரி உமிழ்ந்துக்கிற மாதிரியான செயல். நம்மளாம் கூலிக்காரங்க தானே, நம்மளாம் ஏழைகள் தானே, நம்மளாம் பார்ப்பனர் இல்லாதார் தானே, நம்மளாம் உழைக்கிறவங்க தானே. ஒரு உழைப்பாளியை பார்த்து இவ்வளவு கேவலமாக வந்து பேசுறதுங்கிறது அயோக்கியத்தனமானது, மடமைத்தனமானது, தன்னைத்தானே தன்னுடைய முகத்தில் எச்சில காரி துப்பிக்கிற மாதிரியான வேலைகள் அதெல்லாம். சரிங்களா? கூலியை யாரும் வந்து அதிக கூலி இருக்குன்னா குறைச்சலாம் யாரும் கூலியெல்லாம் வாங்கிட்டுலாம் போக மாட்டாங்க. இன்னும் வந்து கொஞ்சம் கூலி அதிகமாக கிடைச்சதுன்னா தான் பார்ப்பாங்க. கூலியை முதலாளிகள் தான் குறைப்பாங்களே ஒழிய தொழிலாளிகள் எந்த காலத்துலையும் குறைக்க மாட்டாங்க. சரிங்களா? இந்த பிரச்சனை வந்து ஆனாலும் அவங்க வந்து குறைந்த ஊதியத்துக்கு தானே வேலை செய்கிறாங்க. இங்கே இருக்கிறதுல தான் குறைஞ்ச. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் வேலை செய்கிறவங்க, இப்போ ஒரு கட்டட தொழிலாளி எடுத்துக்கோ, ஒரு மேஸ்திரிக்கு இங்கே 1,500 ரூபாய், இன்னும் அவங்க எவ்வளோ கூலிக்கு வருவாங்க? 1,400 ரூபா தான் வருவாங்க. ஒரு சிட்டாளுக்கு 1000 ரூபான்னா அவங்க 900 ரூபாய்க்கு வருவாங்க. ஒரு 100 ரூபா 500 ரூபாய். அது எப்படி நடக்கு? முதல்ல இந்த சீமான் சொல்லக்கூடிய கதையில் இருக்கக்கூடிய இமேஜே என்ன தெரியுங்களா? அவெல்லாம் வந்து பொட்டியை தூக்கிக்கிட்டு அப்படியே வந்துடுறான், அங்கேருந்து அப்படியே கிளம்பி வந்துடுறான். அவங்க கட்சிக்காரங்க பேசுறது என்ன தெரியுமா? ஒரு 14 வயசுல அவன் அதுக்குள்ளறையே ஒரு 13 வயசுல ஒரு பெண் குழந்தையை கல்யாணம் பண்ணிட்டு அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை, அவன் வந்து ரொட்டியில் உப்பு தொட்டு திங்கிறான், இப்படிலாம் சொல்லிக்கிட்டு தெரியுறாங்கல்ல. தமிழர்கள் இந்த காலத்தில் மிக நீண்ட காலமாக இடம்பெயர்ந்து வேலை செஞ்சவங்க, புலம்பெயர்ந்து தொழிலாளர்களாக தமிழர்களுக்கு கடந்த 2 நூற்றாண்டுகளில் மிகப்பெரிய அனுபவம் இருக்குது. தேயிலை தோட்டங்களுக்கு நம்ம வேலைக்கு போயிருக்கோம், கரிபியன் கரும்பு தோட்டங்களுக்கு வேலைக்கு போயிருக்கோம். அங்கிருந்து இந்தோனேஷியாவிலையும் இந்த பசிபியன் ஆசிய நாடுகளுக்கு நம்ம ஒரு 3 நூற்றாண்டுகளுக்கு முன்பே போர்த்துகீசியர்களாக அடிமைகளாக பிடித்து கொண்டு போய் வேலைக்கு போயிருக்கோம். சரிங்களா? இதுலாம் ஒரு ஏஜென்ட் இல்லாமல், கண்காணி இல்லாமல் இவங்கெல்லாம் ஜனங்கள்லாம் கிளம்பி போனாங்களா? கண்காணிகள் என்னென்ன பொய்களை சொல்லி இங்கிருந்து வந்து இந்த மக்கள் அங்கே வேலைக்கு கூட்டிகிட்டு போனாங்க? அவங்கெல்லாம் அங்கே போய் எவ்வளோ துன்பப்பட்டாங்க? அவங்க என்ன அவ்வளோ சொர்க்கத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க? அந்த துன்பக்கேணிங்கிற வார்த்தை வந்து பாரதியாரும் சரி புதுமைப்பித்தன் அவர்களும் எவ்வளவு வந்து ஒரு அழுத்தமான வார்த்தையாக பதிவு பண்ணாங்க.
அந்த உணர்ச்சியே இல்லாமல் போய் இன்னைக்கும் கூட நம்முடைய அதிகாரப்பூர்வமான கணக்கின்படி நம்ம ஓரளவுக்கு ஒரு 40 லட்சம் பேர் ஏறக்குறைய வந்து நம்ம மக்கள் ஒரு 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 கணிசமான பேர் வெளிநாடுகள்லையும் வெளி மாநிலங்கள்லையும் வேலை செஞ்சுட்டு மைக்ரண்ட் லேபர்ஸா. இப்படி இருக்கிற தருணத்தில் இப்படிலாம் பேசுறதுங்கிறது நமக்கு உணர்ச்சி இருக்கா இல்லையா? நியாய உணர்ச்சியும் நேர்மை உணர்ச்சியும் இருக்கா இல்லையா? உங்கள் வீட்டில் உங்கள் பக்கத்து வீட்டில் நீங்கள் பார்க்குற இடத்துல வந்து யாராவது ஒருத்தர் வெளியில் வேலைக்கு போயிருக்கிறாங்களா இல்லையா? அவங்களெல்லாம் இப்படி அவங்க நினைச்சாங்கன்னா என்ன நடக்கும்? இதுதான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இல்லை, அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, குறிப்பாக இடதுசாரிகள் ஜீவாவும் ஓவியா அவங்களுடைய அந்த நேர்காணல் பார்த்தேன். அதில் பலரும் சொல்ற காரணத்தை அவங்களும் வந்து பிரதிபலிக்கிறாங்க. இடதுசாரி நண்பர்கள் அவங்க வந்து கருணை, அன்பு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க, அரசியலே தெரியாம. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னா அவங்க அங்கே போராடிட்டோம், அங்கே வேலை கொடுங்கன்னு நீங்கள் வேணால் போய் போராடுங்க, இல்லை அரசியல் படுத்துங்க. அதை விட்டுட்டு நம்ம வீட்டை வந்து திறந்து விட்டு வா அப்படின்னு வந்து நம்ம எதுக்கு அதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. நல்ல கேள்வி. உண்மையாலுமே அவங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இடதுசாரி தோழர்கள் வர்க்க அரசியல் காரணமாக அவங்கள வர்க்கமாக பார்க்குறாங்க, அவங்க வந்து வேற இனத்தார் அப்படின்னு திரும்ப சொல்கிறாங்க. நான் வந்து இப்போ பெரியார் எடுத்துக்கோம். பெரியார் வந்து இங்கே பேசும்போது பார்ப்பனர் அல்லாதார் அரசியலாக பேசினார். தென்னிந்திய மாநிலங்களில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்ப்பனர் அல்லாதார் தான் திராவிடர், நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து நிற்கணும், இந்தியாவுக்குள்ளார இருக்கிற வரைக்கும் நமக்கு சுதந்திரமோ மற்றதோ கிடைக்க போகிறதில்ல, நம்ம வெளியேறணும்னு பேசினார். சரிங்களா? இதுதான் அவரோட இதுக்காக உண்மையாலுமே திராவிடர் இயக்க தோழர்கள், திராவிடர் கழகம் அதை கைவிட்டுட்டாங்க, மற்ற திராவிடர் இயக்க தோழர்கள் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, எவ்வளோ தூரம் போராடி இருக்காங்க. ஒன்று, பெரியார் வந்து வடவர் ஆதிக்கம்னு பெரியார் அண்ணாவும் சொன்னது வந்து பார்ப்பன பனியாக்களுடைய ஆதிக்கம். சரிங்களா? திமுகவிலேயே 67ஆம் ஆண்டு தேர்தலில் வந்து வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருத்தர் வந்து பீகார். அவர் வந்து 40களுக்கு முன்பே வந்து கோவையில் பொள்ளாச்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து நாராயணன் என்பவர், அவரோட பேர் நாராயணன் சிங், பா நாராயணன் அவரோட பேர், பா நாராயணன் சிங். அவர் வந்து ஒரு சைக்கிள் கடை வச்சிருந்தார் பீகாரியா. அவர் அதுக்கு திகாவிலையும் இருந்தார். அதுக்கு பிறகு திமுக உருவான பிறகு திமுகவில் இருந்தார். அந்த சட்டமன்ற 39 தொகுதிகளில் 36 தொகுதிகள் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. அதில் ஒருத்தர் அவர். சரிங்களா? அந்த பீகாரி சைக்கிள் கடை வைத்திருந்த இங்கே வந்து பிழைப்பு நடத்தி இந்த மாநிலத்தினுடைய மகனாக மாறிவிட்ட நாராயணனை, பானாவை அவர்கள் அயலாராக பார்த்தார்களா? இல்லை வட இந்திய பார்ப்பன பணியா டாடா பிர்லாவை வந்து வடவர் ஆதிக்கமாக பார்த்தாங்களா? ஜீவாவும் சரி ஓவியாவும் சரி ரெண்டு பேருமே சொல்கிறது என்னன்னா, அண்ணாவும் பெரியாரும் வந்து வடவர் ஆதிக்கம் அப்படின்ற பெயரில் மார்வாடிகளையும் எதிர்த்தார்கள், இந்த வட இந்திய படையெடுப்பையும் வந்து எதிர்த்தார்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து எதுலேயுமே அப்படி பேசலை. சரிங்களா? அவங்க ஏதாவது பேசியிருந்தா எடுத்து காட்டட்டும். இன்னும் சொல்ல போனால் பெரியார் இன்னொரு விஷயத்த சொல்லியிருந்தார், அது அவங்க யோசிக்கிறாங்களா என்னன்னு. ஆனால் மார்வாடி எதிர்ப்பு மாநாட்டை கொண்டு வந்து இந்த வட இந்திய தொழிலாளர்கள் இதோட ஈக்குவலைஸ் பண்ணுறாரு. ஒன்று வந்து பெரு வணிகத்துக்காக வர்றாங்க இல்லைங்களா? மார்வாடிகள் பனியாக்களை எதிர்த்தாங்க, உண்மைதான். சரிங்களா? மார்வாடிகள் பனியாக்களை அவர் எதையுமே அவங்களெல்லாம் எதிர்க்க மாட்டார். மார்வாடிகள் எதிர்க்க அவர் எதிர்க்கிறது ஒன்று வந்து இந்த தொழிலாளிகள் மட்டும்தான். ஏன்னா வந்து ஊருக்கு இழைச்சவன் வந்து பிள்ளையார் கோயில் ஆண்டிங்கிற மாதிரி உண்மையாலுமே அவங்களுக்கு எந்த குரலும் இல்லை. சரிங்களா? அவங்களுடைய உரிமைகள், அவங்களோட இது எதுவும் சோத்துக்கு இந்த ஊரில் செத்து போனால் கூட பிணமா ஊருக்கு போய் சேருவோமா அப்படிங்கிற உத்தரவாதம் கூட இல்லாதவங்களா தான் அவங்க இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களை வந்து இவனை வந்து அடிச்சிருவான் உதச்சிருவேன் அப்படின்னு தான் ஒரு ஆளை பேச முடியும். எந்த பெரிய பணக்காரரையும் பெருந்தமிழரையும் இல்லை இப்போ வேதாந்தா வந்து பனியா தானே, வட இந்தியா தானே, வட இந்திய நிறுவனம் தானே, அதானி நிறுவனம் வந்து வட இந்திய நிறுவனம் தானே, குஜராத்திகள். இவங்களை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? யோ நீ வந்து சுட்டு கொண்டுட்டேங்க, இல்லை தமிழனை சுட்டு கொண்டுட்டேன், உன்னை உண்டுலின்னு ஆக போகிறேன், நாளையிலேருந்து உன் மேலே கஞ்சா கேஸ் போட போகிறேன் அப்படின்னு எங்கேயாவது மிரட்டி பேசி பார்த்துருக்கீங்களா? எதுலையாவது பேசியிருக்கேன்? ஆணையத்தில் போய் சீமான் சொல்லிருக்கிறாரா? ஆணையத்தில் வந்து நான் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாருன்னு சொல்கிற எல்லாரும் சொல்லி அது உண்மைன்னு தெரியுது. இல்லை இருந்தாலும் அண்ணன் வந்து அது ஒரு வந்து அரசியல் ஞானத்தினால் வந்து இதுக்காக பண்ணி சொல்லியிருக்காருன்னு தம்பிகள் வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை வந்து எனக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால், இந்த முன்னாடி நம்ம பேசணும் இல்லைங்களா, பார்ப்பனர்கள், இந்த பார்ப்பன பனியா மார்வாடி பெரும் வணிகர்களுடைய ஆதிக்கத்தை எதிர்க்கிறது தான் வட இந்திய ஆதிக்கத்தை எதிர்ப்பு. ஒன்றிய அரசனுடைய ஆதிக்கத்தை, அதிகாரத்தை எதிர்ப்பது தான் வந்து வட இந்திய வடவர் ஆதிக்க எதிர்ப்பை ஒழிய இது அல்ல. இன்னும் வந்து பெரியார் ஒரு படி முன்னாடி போய் என்ன சொல்லியிருக்காரா, யாரெல்லாம் வந்து சாதி அற்றவர்களாக இருக்காங்களோ அவங்க கூட திராவிட நாட்டு தமிழ்நாட்டு குடிமகன் தான்,
ஜப்பான்காரன் சாதிலின்னு சொன்னான்னா அவனும் தமிழ்நாட்டு குடிமகன் தான், ரஷ்யாக்காரன் சாதிலின்னு வந்தால் அவனும் தமிழ்நாட்டு குடிமகன் தான் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. யாரும் என் மேலே ஆதிக்கம் செய்கிறதுக்காக வரக்கூடாதுன்னு சொல்லி இது ஒரு ஐடியல் பொசிஷன். சரிங்களா? ப்ராக்டிக்கலாகவே வந்து அண்ணாவும் சரி பெரியாரும் சரி வட இந்தியாவில் இருந்த பல பார்ப்பனர் அல்லாதார் சங்கங்களில் கடுமையான எதிர்ப்புகளுக்கு இடையில் போய் கலந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு எப்படி வந்து தமிழர்களை பார்த்து இவங்க இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு போகிறதுக்கு பார்க்குறாங்க, இந்தியாவை குலைக்கிறதுக்கு பார்க்குறாங்க, இந்திக்காரங்களை வந்து கொல்றதுக்கு பார்க்குறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்களோ, அதே போல தான் பம்பாய் நகரத்துலேயும் சரி பாட்னா நகரத்துலேயும் சரி பல இடங்களில் பெரியார் போய் பேசும் பொழுது இவர் வந்து நமக்கு எதிராக இருக்கிறார் அப்படின்னு செருப்பெல்லாம் கழட்டி அடிச்சிருக்காங்க, கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அந்த மாதிரியான தருணங்களில் கூட அங்கிருந்த பார்ப்பனர் அல்லாத சங்கங்கள் கூட்டங்கள் நடத்தும் பொழுது அந்த கூட்டங்களில் போய் கலந்துக்கிட்டு நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து இந்த ஆதிக்கத்தை எதிர்த்து போராடணும்னு பேசியிருக்கார் பெரியார். எனக்கு தெரிஞ்சு அதுதான் பேசியிருக்கார். ஓவிய தொடர் ஏதோ புதுசாக சொல்கிறாங்க, ஏன்னா அவங்க பழைய பெரியார்வாதி, அதனால அவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, சீமானை எதிர்க்கின்ற ஒரே காரணத்திற்காக சீமான் ஒன்று சொல்லிட்டாரா நம்ம அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு குறுகிய பார்வையிலிருந்து இந்த பிரச்சனையை வந்து இடதுசாரிகளும் சரி புது பெரியாரிஸ்டுகளும் அணுகிறாங்க அப்படின்றது தான் ஓவியாவுடைய ஒரு மையமான குற்றச்சாட்டாக இருக்குது. எனக்கு வந்து ஓவியா தோழர் சீமான் அவ்வளோ அறிவுபூர்வமாக பேசுகிறாருன்னு நினைக்கிறதே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சரிங்களா? நான் சொன்ன டேட்டா இதுதான் இருக்குது. சரிங்களா? வேறு டேட்டா இருந்தால் கொண்டு வந்து கொடுங்க, பரிசீலிக்கலாம். இல்லை உங்களுக்கு நீங்கள் நேராக கலாய்வுகளை செஞ்சு ஒரு ஆராய்ச்சியை ஒருங்கிணைச்சு கூட செய்யுங்க. சீமான்கிட்ட இருக்கிறது 2 சட்டகம் தான். சரிங்களா? அவர் கேட்டிங்கன்னா வச்சுக்கிங்களேன், அவர் பேசுகிறதெல்லாம் நீங்கள் எந்த கேள்வியுமே வந்து எழுப்பாமல் நீங்கள் கேட்டிங்கன்னா வச்சுக்கிங்களேன், நீ தம்பி உனக்கு தாண்டா எல்லாம் தெரியும், நீ என்ன மாதிரி ஒரு புத்திசாலிடா சொல்லுவார். ஏதாவது கேள்வி கேட்டுட்டிங்கன்னா வச்சுங்களேன், நீ பைத்தியக்காரன், உனக்கு என்ன தெரியுது? இல்லை, இந்த அனுபவம் எனக்கே இருக்குது. அதுதான் அவருடைய சட்டம். அவர் சொல்கிறத கேட்ட அறிவாளி, அவர் சொல்கிறத கேட்காதவங்கலாம் முட்டாள். இதுதான் வந்து அவருடைய அரசியல். பின்னாடி திருப்பி பார்த்தா எல்லாரும் சிரிக்கணும். அது வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து ஆளை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வராரு போல இருக்குது. இதுதான் அவரோட அரசியல். இதில் என்ன அவர் அறிவுபூர்வமாக பேசுகிறார்? அவர் இன்னொரு பக்கத்து இது எனக்கு முன்னாடிலாம் கூட இந்த இதுக்கு இப்படிலாம் நான் நினைக்கல. ஆனால் இப்போ திரும்ப அவருடைய அரசியலுடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் பார்க்கும் பொழுது அவர் ஓட்டு வாங்குறதோ இந்த நாட்டு ஓட்டு வாங்குறதுக்காவது சில மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும், ஆனால் அதெல்லாம் கூட அவருக்கு கவலை இல்லை. ஒன்று அவர் இந்த நாட்டில் இருக்கிற மக்களை வந்து தமிழர், நீங்கள் தமிழர் அல்லாதவர், நீங்கள் தமிழ் சாதியா தமிழ் சாதி அல்லாதவரா, தமிழ் அல்லாத சாதிகள்னு பிரிக்கிறார். இன்னொரு பக்கத்து இந்த மாதிரி அரசியலை பேசுறாரு. இது வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய அரசியல் பார்ப்பனர்கள் தமிழர்கள் ஆதிக்கம் செலுத்துறவன் வந்து ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு நம்மளை ஒடுக்கிக்கிட்டு இருக்கிற ஒருத்தன் வந்து அவன் தமிழன்னு அவர் பேர்ல கூட்டணி சேர்ந்துக்கிறாரு. அவனுடைய இதெல்லாம் ஏத்துக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒடுக்குமுறைகளை பத்தி அவருக்கு எந்த கவலையும் இல்லை. இந்த நாட்டில் அடிபட்டு உதப்பட்டு இருக்கிற தமிழனை பத்தி அவருக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனா வந்து ஒடுக்கப்பட்டு இந்த நாட்டுக்காக உழைச்ச ஒரு உழைக்கும் மக்களை பார்த்து 2ஆ பிரித்து மோதி விடுறாரு. நீ தமிழ் இப்படி இது எந்த அளவுக்கு அவர் வல்கரா செய்கிறாரு தெரியுங்களா? தன்னுடைய மேடையில் ஒரு அருந்ததியரை கூப்பிட்டு வச்சு அவரை தெலுங்கில் பேச வச்சு நான் தமிழன் இல்லாதவன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? தமிழர் அப்படிங்கிறதுக்கு 2 பொருள் தான் இருக்குது. நீங்கள் தமிழ் மொழி பேசலாம், இல்லைன்னா தமிழ்நாட்டில் வந்து குடியமர்ந்து தமிழ்நாட்டு மக்களாக மாறுறது. அதுதான், அவ்வளோதான் பொருள். அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. இந்த 5 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் 40 வருஷம் 300 வருஷம் 400 வருஷம் அப்படிங்கிறதுலாம் சும்மா பித்தலாட்ட பேச்சு. நேஷனல் ஸ்டேட்டை உருவாக்கி எவ்வளோ நாள் ஆகுது? நம்ம மாநிலம் உருவாக்கி எவ்வளோ நாள் ஆகுது? சரிங்களா? இந்த 50 ஆண்டுகளில் தான் நம்ம மாநிலத்தில் உருவாக்கி இருக்கிறோம் இல்லை? அப்புறம் என்ன, இந்திய தேசம் உருவாக்கி 70 ஆண்டுகள் தான் ஆகுது. அப்புறம் என்ன, இது வந்து ஒரு 400 ஆண்டு 500 ஆண்டு நாங்கள் அப்புறம் இருந்தே இப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பித்தலாட்டமாக தெரியலையா? இல்லை, கம் டு அந்த விஷயத்துக்கு வருவோம். சீமான் இப்படி செய்வதனால தான் இப்படி வந்து பேசுகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு சீமான் வந்து பண்ணக்கூடிய அரசியலுக்கு வந்து தோழர்கள் ஓவியா அவர்களும் ஜீவா அவர்களும் ஒரு பேக்கப் மெட்டீரியல். அவர்கிட்ட வந்து நம்பகத்தன்மை குறைச்சலாக இருக்குது. இவங்க அவர் அரசியலை பேசுறது மூலமாக நம்பகத்தன்மையை கூட்ட தான் செய்கிறாங்களே ஒழிய அதில் ஒரு உண்மையும் இல்லை. உண்மை இருந்ததுன்னா நான் வந்து தான் 10 ஆண்டுகளுக்கான டேட்டா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நேஷனல் NSS டேட்டாஸ் இருக்குது. NSS டேட்டாஸ் எடுத்து பார்க்க சொல்லுங்கள். இதை பற்றின கேஸ் ஸ்டடிஸ் உண்டு. ஜெயரஞ்சன் சாரே வந்து ஒரு கேஸ் ஸ்டடிஸ் பண்ணியிருக்காங்க. வந்து சென்னையில் வாழக்கூடிய வந்து மைக்ரண்ட் லேபர்ஸை பற்றி லைஃப் அண்ட் டைம் ஒர்க்னு அவரோட ஒரு ஆராய்ச்சி ஒன்று இருக்குது. அதையும் கூட எடுத்து படிக்க சொல்லுங்கள் வந்துட்டு. சரிங்களா? லைஃப் அண்ட் டைம்ஸ் ஆஃப் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இன் சென்னைன்னு வந்து அவர் 2011-12 வாக்கில் ஒரு ஆராய்ச்சி ஒன்று பண்ணியிருக்காங்க. அவங்க எவ்வளோ மோசமாக சென்னையில் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி அவங்க எடுத்து காட்டியிருக்காங்க. அந்த பிரச்சனையெல்லாம் அவங்களே பார்க்க சொல்லுங்கள். சரிங்களா? பார்த்துட்டு அதுக்கு பிறகு என்ன ஏதுன்னு முடிவு பண்ண சொல்லுங்கள். ஓகே.
இதில் பேசுகிறப்ப ஜீவா வந்து டெக்னிக்கலாக ஒரு பாயிண்ட் இது உங்கள்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு நினச்சேன். அதாவது பாவப்பட்ட தொழிலாளிகள் அப்படின்னு அவங்கள வந்து பார்க்குறாங்க, பாட்டாளி வர்க்கம்னு வந்து அவங்கள பார்க்குறாங்க. அவங்க முதல்ல அப்படி பார்க்கக்கூடாது, அவங்கெல்லாம் உதிரி பாட்டாளிகள். அதுதான் மார்க்சியத்தின் அடிப்படையில் அப்படி தான் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. இவங்கெல்லாம் லும்பன்ஸ். இவங்களுக்காக வந்து இவங்கெல்லாம் வச்சு ஒரு யூனியனாக நீங்கள் சேர்க்க முடியாது அப்படின்ற வாதத்தை ஒரு இடத்துல வைக்கிறாரு. இன்னொரு இடத்துல வந்து இவங்கெல்லாம் யூனிட்டி ஆகி தமிழனை கொன்றுவான், இனப்படுகொலை செஞ்சிருவான்னு சொல்கிறாரு. இப்போ இது மார்க்சிய அடிப்படையில் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஜீவா. இல்லை, அவர் வந்து மேலுமே அவரெல்லாம் மார்க்சிய புலமையாளராக, ஆனால் அதுக்கு பொருள் என்னன்னு தெரியல. சரிங்களா? ப்ரீகேரிட்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது. அதாவது பராரிகள், பஞ்சை பராரிகள் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். இன்னொரு வார்த்தை பரதேசிகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. எந்த ஆதாரமும் இல்லாதவங்க தான் பாட்டாளிகள். சரிங்களா? ப்ரோலெட்ரியாட் அப்படிங்கிற வார்த்தைக்கு அதுதான் பொருள். எந்த ஆதாரமும் இல்லாதவர். சரிங்களா? அவங்க வந்து தங்களுடைய உழைப்பை மட்டுமே விற்று பிழைப்பவர்கள். அதனால தான் அவங்க வந்து ப்ரோலெட்ரியாட், பாட்டாளி வர்க்கம். சரிங்களா? அவங்க புரட்சி செய்வாங்கன்னு மார்க்ஸ் எதிர்பார்த்தார். அது இருக்கட்டும். ஆனால் உண்மையாலுமே இந்த நாட்டில் சொல்ல போனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பகுதியான பாட்டாளி மக்களுடைய ஒரு பெரும் பகுதியாக வந்து இவங்களும் இருக்கிறாங்க. இவங்க வந்து இங்கே மைக்ரண்ட் லேபர்ஸ் தான், இங்கே நிரந்தரமாக தங்க போகிறதில்ல. ஆனால் தமிழ்நாட்டு உழைக்கும் மக்களுக்கும் அவங்களுக்கும் இப்படியான ஒரு இல்லை இவன் ஒன்றுக்குமே ஆகாதவன்னு சொல்கிறது இருக்குது பாருங்கள். இவன் வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த நம்ம இது ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி. சரிங்களா? லும்பன்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி. கீழ் சாதிக்காரன் அவன் அப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அவன் சாதி புத்தி அப்படி இருக்கு. இந்த மாதிரியான ஒரு பேர் அதை வெளிப்படையாவே சொல்றாரு. சுத்தம் இல்லாமல், படிப்பறிவு இல்லாமல் இப்படி இருக்கிறவங்களிடம் தமிழ்நாடு சிக்க போகுது அப்படின்னு வருத்தப்பட்டு. இதெல்லாம் வந்து ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி, ஒரு நூற்றாண்டு வேண்டாம், ஒரு தலைமுறைக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்க தாய் தந்தைகள் எப்படி இருந்தாங்க. சரி, அவங்க தாய் தந்தை எப்படி இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய தாய் தந்தையர், நான் ஒரு பார்ட்னர் அல்லாதான், என்னுடைய பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவன், சமூகத்தை சேர்ந்தவன். என்னுடைய தாய் தந்தை இதே கல்வி அறிவு இல்லாமல் இதே கூலி வேலைக்கு போய்கிட்டு இப்படி தானே இருந்தாங்க. என்ன சுத்தபத்தம்னு நீங்கள் எதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற எல்லா ஜனங்களும் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க. நீங்கள் இன்னைக்கு வந்தடைஞ்சிருக்கிற இந்த வசதி வாய்ப்புகள் இருக்குல்ல, இது வந்து உங்களை முந்தின தலைமுறைக்கு இல்லை உங்கள் தாத்தா பாட்டிக்கு இருந்துதான் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க. அப்புறமேல நீங்கள் திரும்ப வந்து பேசுங்க, சுத்தம், நாகரீகம் வந்து இதெல்லாம் பேசி பாருங்க. இப்போ இதில் இன்னொரு தத்துவார்த்த ரீதியாக ஒரு விஷயத்த ஜீவா வந்து முன்வைக்கிறாரு. பெரியாரிய வழி அப்படின்னா அது வந்து மொழி வெளியிலான தமிழ் தேசியம். அதை வந்து பெரியார் வந்து முன் வச்சாரு. அந்த மொழி அடிப்படையிலான இல்லை, இது ஏன் நான் இத்தனை தடவை ஜீவா பேரையோ இல்லை மற்றவர்கள் பேரை குறிப்பிட்டு கேட்கணுமா இருக்குன்னா, கிட்டத்தட்ட 4-5 லட்சம் பார்வையாளர்கள் கடந்து அதை பார்த்துருக்குறாங்க. ஸோ நான் அதனால தான் அதை ஒன்று ஒன்றா நான் உங்கள்கிட்ட டீகோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிறப்ப பெரியார் வந்து மொழிவெளி தேசியத்தை தான் முன் வச்சாரு. இப்போ மொழிவெளி தேசியம்னா இந்த வடவர்கள் ஆதிக்கம், மார்வாடிகளும் சரி வட இந்திய தொழிலாளரும் சரி, 2 பேரையும் ஈக்குவலாக தான் நம்ம வந்து எதிர்க்கணும். இன்னும் சொல்ல போனால் பெரியார் வந்து மலையாளிகள், கன்னடர்கள் இவங்களை எல்லாரையும் வந்து எதிர்த்திருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்றாரு. இப்படிலாம் வந்து பொருள் கொள்ள முடியுமே நம்மன்னு தெரியல. அவருடைய அந்த மானுட விடுதலைக்கான வந்து போராட்டம் இருக்கு இல்லைங்களா, அது ஒன்றும் தமிழ்நாட்டோட முடிஞ்சு போயிடுற ஒரு விஷயமாலாம் அவர் கருதலை. தமிழ்நாடு அவருடைய செயல்பாட்டுடைய ஒரு மையமான இடமா இருந்தது. அதனால தான் தன்னுடைய செயல் பரப்பு என்ன, தன்னுடைய செல்வாக்கு பரப்பு என்ன அப்படிங்கிறதுலேருந்து தான் அவருடைய லட்சியத்தையும் இலக்குகளையும் முடிவு செஞ்சாரே ஒழிய அவங்கெல்லாம் வந்து வேண்டாம், அவங்களுக்கெல்லாம் அது தேவையில்லை அப்படிங்கிறதுலாம் இல்லை. அந்த மக்களுக்கும் அது தேவைன்னு தான் எல்லா நேரங்களையும் நினச்சார். அவர் வந்து இப்போ சென்னை மாகாணமாக, இப்போ பழைய சென்னை மாகாணம் இருக்குது பாருங்கள், அப்போ இருந்த பொழுது இந்த மாதிரி மாகாணங்களை பிரிப்பது வந்து நம்மளை பலவீனப்படுத்துறது அப்படின்னு சொன்னார். மொழி ஒலி மாகாணங்களை பிரிப்பது நம்முடைய பலவீனப்படுத்துவது. இதே கருத்தை அம்பேத்கர் அவர்களும் கொண்டிருந்தார். ஏன் அப்படி சொன்னார்னா, இப்போ வடந்திய மாநிலங்களை நீங்கள் பெரிய மாநிலங்களாக வச்சு, இன்றைக்கும் அது பிரச்சனை. உத்தரப்பிரதேசத்தை நீங்கள் ஒரு பெரிய மாநிலமாக வச்சுட்டு இருக்கீங்க. அங்கே ஜெயிச்சா போதும், பாராளுமன்றத்தில் நீங்கள் ஒரு ஏகதேசமான இடத்தை பெற்ற முடியும். இன்னும் 2 மாநிலத்தை கவனம் செலுத்தினா போதும், நீங்கள் வெற்றி பெற்ற முடியும், நீங்கள் ஆட்சி அமைச்சிட முடியும். தென்னிந்திய மாநிலங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து தன்னுடைய எம்பிக்கள் அனுப்புனா கூட நீங்கள் ஜெயிக்க முடியாது. இது வந்து இந்திய ஜனநாயகத்துக்கு ஒரு பெரும் ஆபத்துன்னு வந்து அம்பேத்கர் அவர்களும் சொன்னாங்க, பெரியார் அவர்களும் அதை தான் சொன்னாங்க. நம்மளை எல்லாத்தையும் மாநிலமாக சின்ன சின்னதாக உடச்சி விட்றான்,
ஆனால் அவன்லாம் பாருங்க பெரிய பகுதியாக வச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கான், இது நம்மளை வந்து ஏமாத்துறது அப்படின்னு பெரியார் அவர்களும் பேசியிருக்காங்க, அம்பேத்கர் அவர்களும் பேசியிருக்காங்க. அப்போ தான் அவர் வந்து தொடக்கத்தில் என்ன நினைச்சாருன்னா இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு தான் நினைச்சார். மொழி ஒலி மாகாணங்கள் பிரிக்கிறது வேண்டாம்னு நினைச்சார். ஆனால் அதுக்கு பிறகு மொழி ஒலி மாகாணங்கள் பிரிஞ்சு அது ஒரு யதார்த்தமாக மாறின பொழுது அவர் என்ன சொன்னார்னா, சரி நம்ம தமிழ்நாடு மட்டும், அதுக்கு பிறகு அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கு பின்னாடியும் சரி இந்திய யூனியனில் இருப்பது வரை, இந்திய ஒன்றியத்தில் இருப்பவரை அதுக்கு வந்து நமக்கு அடிமைத்தனம் தான், அதுலேருந்து வெளியேறது தான் நம்ம சாதியை ஒழிப்பதற்கான வழின்னு சொன்னார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சாதி அமைப்பை ஒழிப்பதற்கான வழி இந்திய ஒன்றியத்திலிருந்து வெளியேறது அப்படின்னு அவர் கடைசி வரைக்கும் பேசினார். தமிழ்நாடு தமிழருக்கு ஆமாம், அந்த அர்த்தத்தில் தான் பேசினார். சரிங்களா, சாதியற்ற சமூகமாய் மாறுவதற்காக தான் தமிழ்நாடு வாங்குறேன்னு கேட்டார். இப்போ இந்த விவாதத்தில் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, களஞ்சியம் அவர் வந்து சமீபத்தில் ஒரு பேட்டி, அதில் வந்து நான் பார்க்கும் பொழுது அவர் ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாரு. இதை பலரும் வைக்கிறாங்க, அவர் அறியப்பட்ட முகன்றதுனால அவரை சொல்கிறேன். வட மாநிலத்தவர்கள் இங்கே வருவாங்க, இங்கே வேலை செய்வாங்க, இப்படி ஓட்டு போடுவாங்க, மற்ற விஷயம்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம வீட்டு பெண்களை வந்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க, பாதியிலே விட்டு ஓடிடுவாங்க, அதுக்கப்புறம் வடநாட்டுக்கே ஓடிடுவாங்க, நட்டாத்தில் விட்டுருவாங்க அப்படின்றார். நம்ம வந்து ஐயா வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாடக காதல்னு சொல்லிட்டு இருந்தார் பாருங்க, மருத்துவர் ஐயா, அதே தான் இவரும் சொல்றாரு. அதுக்கும் இதுக்கும் எந்த பொருளும் இது இதெல்லாம் உண்மையாலுமே யதார்த்தமற்ற பேச்சுக்கள்ங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மைக்ரண்ட் லேபர்ஸ் இன்னைக்கு வந்து இல்லை, இன்னைக்கு வந்து அப்படிதான் உங்களுக்கு தெரியும். இப்போ ஆரியர்கள் வந்து ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு தான் இங்கே வந்தாங்க, இந்த நாட்டையே பிடிக்கலையா? இப்போ இன்னைக்கு வந்து அவன் பஞ்சபரியாரியா வர்றான், நாளைக்கு நாங்கள் உங்களை வந்து ஆதிக்கம் செலுத்துவோம், நீங்கள் என்ன செய்ய முடியும்னு கேட்குறாங்க ஓவிய தோழர். அப்படி கேட்டாங்கிறது உண்மைதான். வந்துட்டு முன்னாடி ஒரு இதில் சொன்னாங்க, இதெல்லாம் வரலாற்று புரிதல்களில் எந்த அளவுக்கு சரியானது. அவன் வந்து வெறும் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு மட்டும் வரல, அங்கே வந்து ஒரு பெரிய நகர நாகரிகத்தை அழிச்சாங்க. அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆனால் அதுக்கு பிறகு உருவான ஒரு சமூக அமைப்பில் திடீர்னு ஒரு புரோகித வர்க்கம், பார்ப்பனர் அப்படிங்கிற புரோகித வர்க்கம் நம் கண் முன்னாடி வந்து நிற்கிது. அந்த புரோகித வர்க்கத்தில் ஆரிய பிரிவினர் தான் அதிகமாக இருக்கிறாங்க, அவங்க மற்றவங்களை விளக்குறாங்க. இதனால அவங்க வந்து ஏறக்குறைய ஒரு 2500 ஆண்டு காலமாக இந்த சமூகங்களில் தொடர்ச்சியான ஒரு ஆதிக்க வர்க்கமாக அதிகாரம் செலுத்தக்கூடிய வகுப்பாக இருக்கிறாங்க. அதுதான் பிரச்சனைன்னு சொன்னாங்க. ஓகே, இப்போ நீங்கள் இப்போ இவ்வளோ டேட்டாவோட சொல்கிறீங்க. என்னுடைய கேள்வி வந்து, இப்போ இவ்வளவு பேர் தமிழ்நாட்டை நோக்கி அரசியல் ரீதியான பண்பாட்டு ரீதியான படையெடுப்புக்காக வர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அது வந்து தமிழ்நாட்டை நோக்கி மட்டும்தான் வந்து வர்றாங்களா? அது இந்த ஏன் வந்து அப்படி நடக்குது? பிரச்சனை என்னன்னா, வேற மாநிலங்கள் இப்போ நம்மளை விட சின்ன மாநிலமான கேரளாவில் நம்மளோட கூட மைக்ரண்ட் லேபர்ஸ் இருக்காங்க. கர்நாடகாவில் நம்மளோட கூட இருக்காங்க. இந்தியாவிலேயே அதிகமாக மைக்ரண்ட் லேபர்ஸ் இருக்கிற இடம் வந்து மகாராஷ்டிரா. சரிங்களா? நீங்கள் மகாராஷ்டிராவுடைய ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கங்களேன். மகாராஷ்டிரா வந்து நம்ம தமிழர்களும் இருக்காங்க. ஆனால் மகாராஷ்டிரா தான் நான் பிராமின் மூவ்மெண்ட்டுக்கு வந்து இந்தியாவிலேயே ஒரு தொடக்க புள்ளி. ஜோதிபாய் பூலே, அம்பேத்கர் அப்படின்னு பெரும் பெரும் சிந்தனையாளர்களையும் தலைவர்களையும் கொண்டு வந்த பூமி. ஆனால் அன்னைக்கு வந்து அது சிவசேனை பிஜேபியோடைய மண்ணா எப்படி மாறுச்சு? இப்படி வந்து தங்களுடைய எதிரிகள் யாருன்னு அவங்களால இனம் காண முடியல. தங்களுடைய எதிரிகள் இப்படி புலம்பெயர்ந்து வந்த இடம்பெயர்ந்து வந்த தொழிலாளர்கள் நினச்சி அவங்க பக்கம் வந்து தங்களுடைய பார்வையை திருப்பினதுனால தான், அவங்க தான் எதிரிகள்னு நினச்சி அரசியல் பண்ணி வன்முறையில் ஈடுபட்டதுனால தான், அந்த பீதியூட்டும் அரசியலின் வழியாக தான் அந்த மாநிலத்தில் பிஜேபியும் இந்து தேசியவாதிகளும் வந்து சிவசேனையும் வந்து சேர்ந்தாங்க. இப்படியான ஒரு கதை நமக்கு வேணுமான்னு கேட்கணும். சரிங்களா? இதை நோக்கி தான் இவங்க இட்டுக்கிட்டு போகிறக்கு முயற்சி பண்ணுறாங்க. இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக இன்னும் சொல்லப்போனால் பஞ்சாப் நம்மளோட கூட இருக்காங்க. நம்மளோட பஞ்சாப் மாநிலத்தில் அதிகமான ஏன்னா நம்ம ஊர்லேருந்து முன்னாடி பஞ்சாபுக்கு ஒரு கணிசமான பேர் புலம்பெயர்ந்தெல்லாம் போயிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட இன்னும் கிராமப்புறங்களில் அதுக்கு பழைய நினைவுகளாக இருக்குது. அந்த மாதிரி பஞ்சாப்லேயும் ஒரு கணிசமான பேர் இருக்காங்க, நம்மளோட கூட இருக்காங்க. சரிங்களா? இந்திய மாநிலங்களில் நம்மளோட கூட இருக்கிற மாநிலங்கள் பல மாநிலங்கள் இருக்காங்க. நம்மளை விட என்ன சொல்ல போனால் 4 மடங்கு 5 மடங்கு கூட மகாராஷ்டிரா. ஓகே, இப்போ நேற்று வந்து பிரமோத் உம்ராவ் அப்புறம் அந்த டைனிக் பாஸ்கர் இவங்க பரப்புன அந்த வதந்தி எப்படி நார்த் இந்தியாவில் தீயா பரவிட்டு இருக்குது, அதை ஏற்படுத்துகிற விளைவு இப்போ இன்னைக்கு அவங்க மேலே வந்து வழக்கெல்லாம் போட்டிருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய குறிப்பாக நான் பார்த்ததில் ஜீவாவே எடுத்துக்கலாமே, அவர் ஒரு 4-5 வீடியோ போட்டிருக்கிறாரு திருப்பூரில். அது அங்கே காவல்துறை அதிகாரியே அதுக்கு வந்து விளக்கம் கொடுத்துட்டாரு, அது வந்து தாக்குதல் நடக்கணும், பொய்யான வீடியோ. அடுத்து சைதாப்பேட்டையில் ஜாகின் ஷா, இந்திக்காரர்கள் தமிழர்கள் 2 பேரும் சேர்ந்து தான் அடித்து கொன்றாங்கன்னு செய்தி வந்து இருக்குது. அதில் இந்திக்காரங்களை மட்டும் ஹைலைட் பண்ணி ஜீவா பேசுகிறாரு.
அதே போல ஈரோடு மொடக்குறிச்சியில நடந்த விவகாரம் வேற இப்படி பேசுறாரு. அவருடைய அப்ரோச் எப்படி இருக்குதுன்னா, கொலை வெறியில் வட இந்தியர்கள், மரண பயத்தில் தமிழர்கள், அஞ்சு ஓடும் தமிழர்கள், தமிழ்நாட்டு காவல்துறையினரை வந்து தாக்குற அளவுக்கு வந்துட்டான், ஒரு தமிழனை அடிச்சுட்டான், அந்த அளவுக்கு வந்துட்டான், அதுவும் தமிழ் போலீஸை அடிச்சுட்டான் அப்படின்னு இதை தொடர்ச்சியாக வந்து பேசுகிறாரு. பேசுவதோடு மட்டும் இல்லாமல் அதனுடைய உச்சகட்டமாக அவருடைய வீடியோ பார்க்குறப்போ அதில் ஒன்று சொல்கிறாரு, இன்னும் 20 ஆண்டு கழிச்சு நான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னா இன்னும் 20 வருஷம் கழிச்சு உயிரோடு இருப்போனா என்னன்னு தெரில, அதுக்குள்ளே வடவர் ஆதிக்கம் அதிகமாயிரும், என்னெல்லாம் கொன்றுவாங்க, அதனால் தமிழர்களே விழித்து கொள்ளுங்கள் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து பேசுறாரு. இதை வந்து எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? இதை இப்போ அநேகமாக 40 வயசு இருக்கு, பாத்ரூம் போக விடமாட்டுறாங்க தமிழ்நாட்டு பெண்களை, அங்கே ரயிலில் நின்று கத்துறான் அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஒரு இன்சிடென்ட்டே நடக்காது அப்படின்னு நம்மளும் உத்தரவாதப்படுத்தல, நடக்கலன்னு சொல்ல. எங்கேயாவது எல்லா மனுஷனா பிரச்சனை வந்து என்னதுன்னா, இந்த மோதல் சண்டைகள் மனிதர்களுக்கு இடையில சண்டைகள்லாம் இயல்பானது, சரிங்களா? ஒரு வட இந்தியர் தென்னிந்தியராக இருக்கிறதுனாலாம் இல்லை. நீங்கள் வந்து முன்னாடி ரயிலெல்லாம் பயணிச்சிருக்கிறீங்களா என்னன்னு தெரியல. நான் வந்து 2000 வந்து இந்த சென்னைக்கு வரும் பொழுது, 2009 சென்னைக்கு வரும் பொழுது, 2007-09 சென்னை பயணம் மேற்கொள்ளும் பொழுது தமிழர்கள் மட்டும் பயணித்து கொண்டிருந்த வந்து ஏற்காடு எக்ஸ்பிரஸில் கூட அந்த அன்ரிசர்வ்டு கோச்சில் வந்து நீங்கள் பாத்ரூமுக்கு போக முடியாது. பாத்ரூம் வழியாக கூட பாத்ரூம்குள்ளார கூட உட்காந்துக்கிட்டு தான் வந்தாங்க, சரிங்களா? அதுதான் பிரச்சனை. பிரச்சனை வந்து என்னதுன்னு சொன்னால், அவங்க வந்து இந்த பிரச்சனையை ஒரு பீதியூட்டும் துணியில் அணுகிறாங்கன்னு தான் எனக்கு. இவங்க சீசனல் மைக்ரன்ட்ஸ், இவங்க திரும்பி போயிடுவாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம சொல்லுவோமே, பொதுத்துறை நிறுவனங்களில் இருக்கிறவங்க அல்லது வந்து கார்ப்பரேட் நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்க அல்லது பிஸ்னஸுக்காக வந்த பீப்புள்ஸ் இவங்க, சரிங்களா? இவங்க வந்து ரூலிங் கிளாஸோட இல்லைன்னா இந்த சமூகத்தில் செல்வாக்கு மிக்க மனிதர் தொகுதியில் ஒரு பகுதியினராக இருக்காங்க. அவங்கள பற்றி ஏன் என்றைக்குமே பேச மாட்டேங்கிறீங்க? இன்னும் சொல்லப்போனால் ஆட்சி அதிகார நிர்வாகத்தை நடத்தக்கூடிய IAS IPS ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கல்ல, அதில் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை எடுத்துங்க, தமிழர் அல்லாத அலுவலர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? சில நேரங்களில் அவங்கள தமிழை புரிஞ்சுக்க கூட முடியல. இவங்க வெளியில் போய் எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க? ஏன் இதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேங்கிறாங்க? இது வந்து ஒரு ஏறக்குறைய வந்து 50 ஆண்டுகளுக்கு வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மாநில சுயாட்சிக்காக தீர்மானம் நிறைவேற்றி 50 ஆண்டுகள் நிறைவடைப்பது 1974 நிறைவேற்றினாங்க. அந்த தமிழ்நாடு சுயாட்சி தீர்மானம் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஊழியர்கள் உட்பட, இந்த சிவில் சர்வீஸ் சார்ந்த ஊழியர்கள் உட்பட எல்லாருமே தமிழ்நாட்டை சார்ந்து தான் இருக்கணும், எந்த அதிகாரமும் மத்திய அரசுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றி 50 ஆண்டுகள் ஆச்சு. ஆனால் இதை பற்றி எந்த அளவுக்கு கவலைப்பட்டிருக்கோம்? ஏதாவது ஜீவா பேசுகிறாரா? இல்லை இந்த தோழர்கள் எல்லாரும், இப்படி கவலைப்படுற தோழர்கள் எல்லாரும் என்னைக்காவது பேசுகிறாங்களா? இல்லை, இப்படி தொடர்ந்து இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரில. பொய் லிட்டரலாக அதில் உண்மையே கிடையாது, ஒரு துளி கூட உண்மையே இல்லை. அப்படி இல்லாத ஒரு விஷயத்தை எதுக்காக ஈசாம் கார்டு வந்து பொய்ன்னு அவருக்கு வீடியோ போட்ட பிறகு தெரிஞ்சிருக்கலாம். இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சு, இப்போ நம்ம பேசுறதுக்கு முன்னாடியே அன்னைக்கு அடுத்த நாளே கூட யாராவது கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம். அதை பொய்ன்னு நான் தவறாம தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளாவது வீடியோ போடுறாரான்னு பாருங்க. போட்டாருன்னா நியாயமான மனுஷன், நேர்மையான மனுஷன். பீகார்ல பாத்தீங்களா, பிஜேபி பொய்ய பரப்புறாங்க அப்படின்னு தான் சொல்றதுதான் இப்பயும் நடக்குதுன்னு பேசுறாரு. இவர் சொன்னார் இல்லை, ஒரு வதந்தி பரப்புனார் இல்லை, இவர் பரப்புனதுக்கும் பீகாரில் பரப்புனதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்குறேன். அவர் தான் அவர் மனசாட்சி நேர்மையான பத்திரிகையாளராக இருந்தால், அந்த தன்வீர்னு ஏதோ ஒரு பத்திரிகையாளர் தொடர்ச்சியாக ட்வீட் போட்டதுனால தான் இப்படி ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. இவரும் அதே மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்காரு. இவர் சொல்லக்கூடிய இந்த வதந்தி பரப்புறதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்? அவர் மனசறிஞ்சு அவர் தான் பதில் சொல்லணும் அதுக்கு. இப்போ இதில் வந்து இன்னொரு கேள்வியாக ஓவியா அவர்கள், பெரியாரிஸ்ட், அவங்க வந்து அவங்கள்ட்ட வந்து ஜீவா வந்து கேட்குறார், நீங்கள் சிவசேனா சொல்கிறதுக்கும் நீங்கள் சொல்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னா, அது வன்முறை, இது நன்முறை, இது வன்முறை இல்லை, இதுதான் வித்தியாசம், ஜனநாயக வழி அப்படின்றாங்க. அப்படி எடுத்துக்க முடியுமா? இதை வடமாநில தொழிலாளர் நாங்கள் சட்டப்பூர்வமாக அணுக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இதில் சட்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதுலேயும் கூட ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. இப்போ வந்து அவங்க அடிக்கடி என்ன கட்டுறாங்கன்னா, இன்டர்லைன் பர்மிட் அந்த சிஸ்டத்தை சொல்றாங்க. இன்டர்லைன் பர்மிட்ங்கிறது சீமான் கேட்குறாரு, இதெல்லாம் கேட்குறாங்க. இன்டர்லைன் பர்மிட் வேல்முருகன் ரைட், நல்லதுதான். இன்டர்லைன் பர்மிட் அப்படிங்கிறது வந்து வடகிழக்கு மாநிலங்கள் மிக நீண்ட காலமாக கோரிக்கிட்டு இருக்காரு. இந்த பாதுகாக்கப்பட்ட மண்டலங்கள்னு சொல்கிறோம் பாருங்க, அது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னா வேளாண்மை மட்டும்தான் செய்யணும். அந்த மாதிரி பழங்குடி பகுதி மக்கள் வசிக்கக்கூடிய
அந்த மக்களுடைய பண்பாட்டை காப்பாற்றுவதற்காக வேறு பகுதி மக்கள் போகக்கூடாது அப்படிங்கிறத போனால் நீங்கள் திரும்பி வரணும். அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு சுதந்திரம் அடைந்ததுலேருந்தே. அதுக்கு முன்னாடி இருந்தே அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. மற்றவங்க வந்து இப்போ எப்படி நம்ம ஊரில் மார்வாடிஸோ அதை விட நம்ம ஊரில் ஒரு சில மார்வாடிஸ் தான் இருக்காங்க. ஊர் முழுக்க கந்துவட்டி கொடுக்குறவரெல்லாம் மார்வாடியாக இருந்தால் என்ன நடக்கும்? அந்த மாதிரியான பிரச்சனை. அவங்க வந்து வங்கமொழி வங்காளிகள் மற்றவங்க அவங்களுக்கு கூட அவங்க மீது ஆதிக்கம் செலுத்துபவர்கள்லாம் பக்கத்து மாநிலத்துக்காரங்களாக இருந்ததுனால வந்த பிரச்சனை. அதனால அந்த பிரச்சனை இதாச்சு. ஆனால் அது கூட வந்து இந்திய அரசியல் அமைப்புடைய 370க்கு பிறகு வரக்கூடிய சரத்துகள். இப்போ 370 வந்து ஜம்மு காஷ்மீருக்கு, 371 72 இப்படின்னு அடுத்தடுத்த பிரிவுகள் இருக்குல்ல, தனிப்பிரிவுகள், அது வந்து இந்த மாநிலங்களுக்கு உரியதாக இருந்ததுனால இதாச்சு. சரிங்களா? நீங்கள் வந்து அப்படி தனி உரிமையை கேட்குறீங்களா? இந்தியா ஒரு கூட்டாட்சியாக மாறணும்னு விரும்புகிறீங்களா? இந்தியா ஒரு உண்மையான கூட்டாட்சியாக நம்ம மாநிலம் உட்பட எல்லாரும் சுயாட்சி பெற்று இருக்கிறவங்களா இருக்கணும்னு விரும்புகிறீங்களா? நம்ம ஒரு முன்மாதிரின்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? நம்ம தான் இந்த இந்தியாவுக்குள்ளார முதல்ல இந்தியாவினுடைய அனைத்து மொழிகளும் ஆட்சி மொழியாக்கப்படணும்னு இங்கிருந்து போன திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் முதல்ல நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புனாங்க. சரிங்களா? இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு நம்ம தான் முன்னோடிகள். நம்ம இந்தியா வந்து ஒரு உண்மையான வந்து கூட்டாட்சியாக மாறணும்னு வந்து முன்னாடியே சொல்லியிருக்கோம். எல்லாருக்கும் முன்னாடி நம்ம தான் சொன்னோம். எல்லாருக்கும் முன்னாடி நம்ம தான் வந்து மாநிலத்தில் ஒரு சுயாட்சி தீர்மானம் நிறைவேற்றணும். சரிங்களா? இதை பற்றிலாம் எந்த கவலையுமே இல்லாமல் நீங்கள் வந்து ஏதோ ஒரு பாலிடிக்ஸ், இந்த திமுக எதிர்க்கிறாங்க, இவங்களை எதிர்க்கிறாங்க, அவங்களை எதிர்க்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இந்த மாநிலத்துடைய நன்மைகளை நீங்கள் வந்து பலி கொடுக்குறீங்க. இந்த மாநில மக்கள் வந்து அமைதியோடையும் வலுவோடையும் வந்து எழுந்து நிற்கிறாங்க இல்லையா? அதுக்கு எதிராக நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாநிலத்தினுடைய உண்மையான உழைக்கும் மக்களான பார்ப்பனர் அல்லாத மக்கள், தலித் மக்களும் மற்ற பிற்படுத்தப்பட்ட மக்களும் வந்து ஓரளவுக்காவது சுயமரியாதை பெற்று எழுந்து நிற்கிறாங்க இல்லையா? அதுக்கு எதிராக தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? மற்ற மாநிலங்களில் வந்து 80% இல்லை 90% வேலைகள் அரசு தனியார் துறை வேலைகள் மண்ணின் மைந்தர்களுக்கு அப்படின்னு சட்டம் இருக்குது. தமிழ்நாட்டில் ஏன் அந்த சட்டத்தை வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து ஜீவா எழுப்புறார். இன்னும் பல தமிழ் தேசிய இன்னைக்கு பேசுகிற அந்த டீம்கள் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. நல்ல விஷயந்தான். முதல் பிரச்சனை வந்து நான் முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லைங்களா? இந்த முன்னாடி பேசுனதோட விஷயத்தோடைய பேசுவோம். அந்த வந்து இன்டர்லைன் பர்மிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கர்நாடகாவும் கேட்குறாங்க, மேகாலயாவும் கேட்குறாங்க, மற்ற மாநிலங்களும் கேட்குறாங்க. சரிங்களா? நீங்கள் தொழிலாளர்கள் வந்துட்டு போகிறதுக்கு ஒரு ஐடி கார்டு வச்சுக்கணும்னு கேட்குறீங்க. சரி, இந்த பெரும் பிஸ்னஸ் பீப்புள்ஸும் வந்து அதிகாரிகளும் இந்த பணிகளுக்கு வரும்பொழுது அவங்களுக்கு உண்டா இல்லையா? அவங்க செட்டில்மெண்ட்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஒன்று. ஒரு கடந்த 10 ஆண்டு காலமாக வந்து அதிமுக ஆட்சியில் இருந்தாங்க. சரிங்களா? தமிழ்நாடு அரசு பணியில் தேர்வு அடைஞ்சிட்டு 2 வருஷத்துக்குள்ளார நீங்கள் தமிழ் தேர்ச்சி அடைஞ்சால் போதும்னு ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வந்தாங்க. அப்போ ஏதாவது பேசுனீங்களா? இப்போ தான் திமுக வந்து மறுபடியும் அந்த சட்டத்தை மாற்றி அரசு தமிழில் தேர்ச்சி அடைஞ்சிருந்தால் தான் அரசு பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஏற்கனவே வந்து ஒன்றிய அரசினுடைய வந்து சட்டம் என்னன்னு சொன்னால், பொதுத்துறை நிறுவனங்கள், மத்திய அரசை சேர்ந்த பொதுத்துறை நிறுவனங்கள், வங்கி நிறுவனங்கள்ல அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்கள தான் பணியில் அமர்த்தணுங்கிறது சட்டம் இருக்கு. ஆனால் அப்படி நடக்கல. அதுதான் பிரச்சனை. நீங்க சட்டத்தை வச்சுக்கலாம், இது பண்ணிக்கலாம், நடக்கல. இன்னொரு பிரச்சனை வந்து தனியார் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நம்ம பெரும் பன்னாட்டு மூலதனத்தை ஈர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு என்ன பிரச்சனைனா, எல்லா மாநிலமும் போட்டுக்கிட்டு சொல்றது வந்து நாங்கள் தான் அதிகமாக இருக்கிறோம், அவங்க தான் அதிகமாக இருக்காங்க, இங்கே தான் வர்றாங்க, இங்கே தான் எல்லா முதலாளிகளும் வர்றாங்க, எல்லாம் பெரிய பெரிய கார்பரேட்ஸ் இங்கே தான் வந்து அவங்க தொழில் தொடங்கி அவங்க வேலை சொல்றது, அவங்க பண்ணுற முதலீட்டுக்கும் வேலை கொடுக்குற அளவுக்கு எண்ணிக்கைக்கு சம்மந்தமே இல்லை. சரிங்களா? ரொம்ப கம்மியானது. நம்மகிட்ட இருந்து எடுத்துக்கிற வளங்கள் ரொம்ப அதிகம். ஆனால் நமக்கு அவங்க வேலை வாய்ப்புன்னு சொல்கிறாங்க பாருங்க, அத்தகைய வேலை வாய்ப்பு கொடுக்கறது கூட ரொம்ப குறைச்சலாக தான் கொடுக்குறாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து போடும்போதே நீங்கள் எந்த நிபந்தனையும் இல்லாமல் தான் கையெழுத்து போட்டுட்ருக்காங்க. அப்புறம் எப்படி அது சாத்தியமாகும்? சட்டத்தை வச்சுக்கிட்டு நாக்க தான் வலிக்க முடியும். சட்டம் உடனே எல்லா பிரச்சனையும் தீர்த்துரும் அப்படின்னு நம்புறது இருக்குல்ல, அது வந்து ஒரு ஏமாற்றுத்தனமான நம்பிக்கை. சட்டம் அல்ல பிரச்சனை. சட்டத்தை உருவாக்குங்கிறது முக்கியமான ஒரு பிரச்சனை தான். ஆனால் அதை விட முக்கியமானது நம்ம மக்கள் என்ன ஆகிட்டு இருக்காங்க, எங்கே போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஹாங்காங்கை பற்றி ஒரு கட்டுரையை சமீபத்தில் படித்தேன். ஹாங்காங்
வந்து என்ன எதுக்காக கவலைப்படுது? ஹாங்காங், இந்தோனேஷியா, இந்த வியட்நாம் இவங்கெல்லாம் எதுக்கு தெரியுங்களா கவலைப்படுறாங்க? நம்முடைய பெரும் மூளை உழைப்பாளிகள், திறன் படைத்த மூளை உழைப்பாளிகள், என்ஜினியர்ஸ், சயின்டிஸ்ட், இந்த மாதிரியான மூளை படைத்த உழைப்பாளிகள்லாம் அமெரிக்கா, ஐரோப்பா ஈர்த்துக்கிட்டு இருக்கு. அது வந்து நம்ம பொருளாதார வளர்ச்சியில் பெரும் தடையை ஏற்படுத்திடும், நம்மளை வந்து இதே நிலைமையில தக்க வச்சிடும். அதனால நம்ம ஊர்லேயே அவங்களுக்கு அதிகமான அதே அளவிலான சம்பளத்தை கொடுத்து நம்ம பொருளாதாரத்தை பெருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னு வந்து அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம என்ன யோசனை பண்ணுறோம்? அவனுக்கு எப்படி கூலி கம்மியாக கொடுக்குறது? நீ சீமான் அண்ணன் சொல்கிற மாதிரி நீ வா இங்கேயே வந்து மாடு மேயி, எருமை மேய்ச்சிக்கிட்டு, அந்த பண்ண வையே, இந்த பண்ண வையே. இதுதான் வந்து அவர் இங்கே வந்து இந்த இதில் ஏறி பனைமரம் ஏறி நீ கருப்பட்டியை இறக்கி வந்து அவங்க அனுப்பு, பொருளாதாரம் வரப்போகுது அப்படின்னு பேசுறது அவர்களுடைய நலன்களுக்கானதா அப்படின்னு இவங்களும் யோசனை பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரியான பாலிட்டிக்ஸுக்கு நம்ம ஆட்கள் எப்படி தெரியுங்களா இருக்காங்க? இவனே போய் இன்னொரு ஊரில் பொழப்ப தேடி பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க, போய் கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கான். இது பண்ணி கூலி வேலை தான், கூலி அதிகமாக வாங்குறதுனால நீ ஒன்றும் பெரிய மனுஷன் ஆயிர போகிறதில்ல. கூலி வேலை தான் அங்கேயும் போய் செஞ்சுட்டு இருக்கீங்க. இல்லை இன்னமும் ஆனால் குடும்பங்கள்ல அந்த மைக்ரண்ட் லேபர் சரிங்களா, சீசனல் மைக்ரண்ட் லேபர் தான். நீ வந்து சீசனல் மைக்ரண்ட் லேபர்ஸ்க்கு எதிராக பேசுறதுக்கு, பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்க, நிதி உதவி செஞ்சுக்கிட்டு இருக்க. இது யோகியமானது அப்படின்னு சொல்லி வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடிய நம்ம தமிழர்களும் சேர்ந்து யோசனை பண்ணி பார்க்கணும். அது ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். எத்தனை இப்போ வீடியோக்கள், செய்திகள் பார்க்குறோம்ல, வீட்டு வேலைக்காக போனாங்க, அங்கே கொடுமை, இந்த பிரச்சனைகள்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ சமீபத்தில் செங்கல்பட்டில் திருடன் குற்றவாளின்னு நினச்சி ஒரு வடமாநில தொழிலாளியை வந்து அடித்தே வந்து கொண்டுட்டாங்க. இப்போ இந்த விஷயங்கள் வெளில வந்துட்டு இருக்குது. இப்போ நம்மளும் டேட்டாவோட இவ்வளோ விஷயங்களை வச்சுருக்கிறோம். சம்பந்தப்பட்டவர்களும் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது, மக்களும் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது. புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறோம். பொறுத்திருந்து நான் நினைச்சு பெரிய மனிதர்கள் புரிஞ்சுக்குவாங்கன்னு எனக்கு தோணலை. பெரிய மனிதர்கள் ஒருவேளை அவங்க நினைச்சதே தான் அவங்க பேசிட்டு இருப்பாங்க. நம்ம சாதாரண மக்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எப்பயுமே ஆழமாக யோசனை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்பயுமே பார்க்குறக்கு உங்களுக்கு வந்து நிறைய வீடியோக்கள் கிடைக்கலாம், அவங்க கண் முன்னாடி வந்து கொட்டிகிட்டு இருக்கலாம். ஆனால் எது உண்மை எது பொய்ன்னு நீங்கள் தான் வந்து யோசனை பண்ணி நீங்கள் தேடி பார்த்து உண்மையை நீங்கள் முடிவு பண்ணணும். நானும் பேசுனதை நீங்கள் அப்படியே ஒன்று எடுத்துக்க வேண்டியதில்லை. நீங்கள் எது உண்மை எது பொய்ன்னு நீங்களே ஆராய்ச்சி பார்த்து உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுதான் நான் அவங்ககிட்ட கேட்டுக்கிற ஒரே விஷயம். கண்டிப்பாக நம்ம நேயர்கள் முன்னாடி இந்த விஷயங்களை வைப்போம், அவங்க பகுத்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம். இவ்வளவு நேரம் ரூட்ஸ் தமிழ் பார்வையாளர்களுக்காகவும் என்னுடைய நேயர்களுக்காக நேரத்தையும் கருத்துக்களையும் வழங்கியதற்கு மிக்க நன்றி. எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை வழங்கியமைக்கு மிக்க நன்றி.